சிஎம் தான் அப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் முழுக்க முழுக்க ரீல்ஸ் வெறியிலேயே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே உங்களுக்கு கண்டென்ட், எல்லாமே ரீல்ஸ் தான். இதையெல்லாம் முதலமைச்சர் கவலைப்படுற மாதிரி சொல்லியும் தெரியல. அவருடைய ஒரே சிந்தனை இந்த ஆட்சியை எப்படி காப்பாற்றிக்க போறோம் அப்படிங்கிற அந்த கவலையில தான் அவர் இருக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு வீரோ புள்ளிங்க சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏ புல்லிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பேனிக் பையிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. திடீர்னு ஒரு பேரிடர் காலமோ இல்ல ஒரு கடை அடைப்போ அப்படி நடக்கும்போது மக்கள் எல்லாம் போய் அவசரமா போய் வீட்டுக்கு தேவையான சாப்பாடு பொருட்கள், வண்டிக்கு தேவையான பெட்ரோல் டீசல் எல்லாம் போட்டு வச்சுப்பாங்க. அது பேர் பேனிக் பையிங், ஒரு ஆர்டிபிஷியல் டிமாண்ட் கிரியேட் பண்றது. அது மாதிரி இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் ஆட்சி அமைஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களா போய் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்க பேனிக் பையிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. மாற்றம் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு பொதுமக்கள் நம்ம சொல்றாங்க, இது மாற்றம் மாற்றம் இல்ல, மாட்டிக்கிட்டோம், நாம எல்லாம் சேர்ந்து இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு புலம்பு வச்சிருக்கிறது இன்னைக்கு இந்த அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த அரசு. எனவே தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள், விவசாயிகள்னு யாருடைய பாதுகாப்புக்கும் எந்த ஒரு வலிமையான திட்டங்களும் புதிய ஆளுநர் உரையில நிச்சயம் இல்லை. அதனால கடந்த ஆட்சி மேல காழ்ப்புணர்வை மட்டுமே வெளிப்படுத்துகின்ற இந்த ஆளுநர் உரைய நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுதான், கடந்த 5 வருஷத்துல ஒரு முறை கூட ஆளுநர் அவர்கள் திமுக கொடுத்திருக்கக்கூடிய அரசு கொடுத்திருக்கக்கூடிய உரையை முழுசா படிச்சதே கிடையாது. மாற்றம் பண்ணுவாரு. ஆனா மாற்றம் பண்ணும்போது என்னுடைய முதலமைச்சர் அப்பொழுது முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமாக முழு உரையும் ஒரு வார்த்தை, ஒரு கமா, ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட எடுக்காம வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அதிமுக நம்முடைய ஆட்சியாளர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் பாஜகவுக்கும் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வந்தது. சபாநாயகர் நன்றி சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியங்கள், அதிசயங்கள் இப்போ இங்க நடந்துகிட்டு இருக்கு. மரபு மீறப்பட்டிருக்கு. திமுக ஆட்சியில எப்பவுமே தேசிய கீதம் மட்டும்தான், தமிழ்தாய் வாழ்த்து மட்டும்தான் முதல்ல வாசிக்கப்படும். முடியும் போது ஆளுநர் கிளம்புறதுக்கு முன்னாடி அவருடைய உரைய முடிஞ்சதுக்கு பிறகு தேசிய கீதம் ஒளிபரப்பப்படும். ஆனா இந்த முறை 2 வாட்டி தேசிய கீதத்தை ஒளிபரப்பிருக்காங்கன்னா, மீண்டும் சொல்றேன், இது பாஜகவும் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க. அப்புறம் எதுக்கு புதுசா ஒரு படையெல்லாம் அமைச்சாங்க? இந்த சிங்கப்பெண் படைன்னு ஒண்ணு சொன்னாங்க, அத தேதி தள்ளி வச்சாங்க. சரி, என்ன இருந்தாலும் இப்போ நீங்க தொலைக்காட்சிகள் மூலமா நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்களே செய்தி ஒளிபரப்பிட்டு இருக்கீங்க. இந்த ஆட்சியில மக்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அதை இந்த அரசு உறுதி செய்யணும் அப்படின்னு. ஐயா அன்புட்டு தாங்கய்யா, பேசி முடிச்சிட்டாங்கய்யா. ஹலோ, கேக்குதா? கேக்குதுங்க. செம்மையா வெளுத்து வாங்கியிருக்காரு. ஓகே, ஏதோ என்னால முடிந்த உதவி. குரு இல்ல, குஜில மஸ்துன்னு நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாமலே இருக்காங்க. இந்த இது கேட்டா தெரியும் என்ன குஜில மஸ்துன்னா என்னன்னு. ஐயா இன்னைக்கு ஈவினிங் இல்ல, அதுல ஒண்ணு சொல்லுவாரு, அவர் வாயிலே அவர் வச்சு சாப்பிட்டாருன்னு எனக்கு முடியல, உட்காந்து சத்தமா சிரிச்சு. இல்ல, நீங்க ஆக்சுவலி அண்ணன் நீங்க வாயை தரங்க சீமன் அழிச்சிட்டு மாட்டிக்கிட்டோம்னு வைங்கண்ணா. அதான் இப்ப ட்ரெண்டு. மாற்றம் இல்ல, மாட்டிக்கிட்டோம்.
செத்த பயங்கரமா செய்ய இல்ல போறான்னு வீட்ல மட்டும் வீட்ல இதே வீட்ல மாதிரி ஒரு போயிட்டு அண்ணா பிரஸ் அல்ல மீட்டை போட்டு எதிர்பார்க்கலாமா வீ பொட்டன்ஷியல் கிட்ட இருந்து? ஐயோ வாய்ப்பு இல்ல ரசா. வீட்ல போய் அண்ணன் அழுது ட்வீட் போடுவாரு, அதை வேணா படிச்சுக்கோங்க. அதுதான் இன்னைக்கு ஈவினிங் வரப்போகுது பாருங்க. ஒரு 3 பக்கத்துக்கு ட்வீட் போட்டு அண்ணா அழுது ட்வீட் போட போறாரு இந்த மாதிரி. கம்மி 3 பக்கம்லாம் கம்மி. நான் என்ன யோசிக்கிறேன்னா அண்ணன் ட்வீட்டே போட மாட்டான்னு நினைக்கிறேன். தனியா ரூம் போட்டு அழுதுட்டு முடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். அவன் ட்வீட் போடும்போது அழுதுன்னு இருப்பான் இத்தனை நாள். அவனா ட்வீட் பண்ண நினைச்சுக்கிறீங்க? அவன் அழுத பார்த்து டைப் பண்ணுவானுங்க அசிஸ்டன்ட்டுங்க. ரொம்ப அழகான சரி எதனா எழுதலாம் ட்வீட் இவன் பேர்ல. ஐயா நம்ம ஆளுங்க கிட்ட நான் திருப்பி சொல்றேன், தயவுசெய்து போய் அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காதீங்க. அவரே வந்து கஷ்டப்பட்டு ட்வீட் போட்டுருக்கா, நம்ம ஆளுங்க போய் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டுபிடிச்சு எடுத்து போட்டுறீங்க. மனசு வருத்தப்படுமா இல்லையா? அப்படிலாம் அசிங்கப்படுத்தக்கூடாது, புரியுதா? நாங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் பார்க்க மாட்டோம். அதுக்குள்ள போய் அந்த ட்விட் யார் எழுதி கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். அதுல வந்து எதுக்கே முனையெல்லாம் இருக்கும் லூஸ் மாதிரி சம்மந்தம் இல்லாம. அப்ப ராஜ்மோகன் இல்லன்னா அன்று ஏதாவது என்னத்தையாவது எழுதிட்டு கீழே அன்றே சொன்னார் லெனின் எழுதி வச்சிருப்பான். அது யாருன்னு பார்த்தா லயல் அம்பனி அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன என்னத்தையாவது எழுதிட்டு கீழே லெனின் பேரை போட்டுக்கிறான் பைத்தியக்காரன். ஆக மொத்தம் அண்ணனோட இன்னைக்கு குஜிலி மஸ்து நன்றாக ஆரம்பிக்கப்பட்டது, எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட்டன. இல்ல உள்ள ஆளுநர் நினைச்சிருந்துருமா இன்னைக்கு ஆளுநரோட முடிஞ்சிரும், இன்னைக்கு ஓரளவுக்கு தப்பிச்சிடலான்ட்டு. வெளியே வந்து இந்த மாதிரி பொழப்பாங்க எதிர்பார்த்திருக்க மாட்டான். எனக்கு இந்த ஜேசிடி பிரபாகரன் எம்ஜிஆர் மேல ஏதோ கடுப்பு போல இருக்குங்க. போன வாட்டி சட்டமன்றத்திலயும் எம்ஜிஆரை விட மாசு நீதானா அப்படின்னு விஜய் சொன்னான். இந்த வாட்டியும் சட்டமன்றத்துல எம்ஜிஆரை விட நீதானா கெத்து, எம்ஜிஆர் பண்ணாத்தே நீ பண்ணிட்டே அப்படின்னு எம்ஜிஆரை குஜினி மஸ்து பண்ணுகிறாங்க. அந்த ஒரு அப்போலாம் எம்ஜிஆர் இதுல வந்து அடிமையா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதான் கரெக்டான டைம் எம்ஜிஆர் அடிப்போன்னு சொல்லி அடிக்கிறாங்க போல. இல்ல நான் இதுல 3 நாள் வினா விடை கிடையாதுட்டாங்கல்ல. அடுத்த சட்டமன்றத்திலாம் ஜேசிடி பிரபா எம்ஜிஆர் என்னங்க எம்ஜிஆர் பெரிய எம்ஜிஆர் நீங்க தாங்க அப்படின்றோம். அடுத்து சொல்லிடுவோம் லைட்டா அதுக்குதான் வரான். அவருக்கு இவரு எப்ப அண்ணன் ஆனாரு? ஜெயலலிதாவே அம்மானு கூப்பிட்டு இருந்தாங்க. அண்ணன் சௌமியா அன்புமணி பேசுறாங்க, யாருக்காச்சும் கேட்கணும்னா நான் ப்ளே பண்ணுவேன், வேண்டாம்னா விட்டுருவேன். எங்க அண்ணியர் எங்க லேடி கேப்டன் பேசினாங்கன்னா வைங்க. அது பேசிட்டு போயிட்டாங்க. ஐயோ பேசிட்டு போயிட்டாங்க ஐயா, நான் கவனிக்கலைங்க, மன்னிச்சிருங்க, சாரிங்க. எதனா இறக்குனாங்களா? ஏஜென்ட் எதனா இறக்குனாங்களா? யார் பேசிட்டாங்கன்னு சொன்னது? இல்ல ஆனா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நன்றாக செயல்படுத்தும் திட்டங்களை கெடுக்கும் வரையில் இந்த அரசு வந்து முடிவெடுக்க கூடாது, தப்புன்னு தான் சொல்லிக்கிறாங்க. அண்ணா இவங்க இல்ல இல்ல ஒரு நிமிஷம் யார் இது இவங்கதான் பேசிட்டு போயிட்டாங்க, பிரேமலதாவும் பேசிட்டு போயிட்டாங்க. நீங்க யாரா நினைச்சீங்க? இது சௌமியா அன்புமணி சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்றேன். நல்ல திட்டங்களை இவங்க செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஐயா அந்நியார் ஸ்பீச் போடுங்க. அந்நியார் ஸ்பீச்சுக்காக வெயிட்டிங். ஐயா அந்நியார் ஸ்பீச்சாங்கய்யா, அந்நியார் ஸ்பீச் முடிஞ்சிச்சு போலயா, நான் லைவ்ல பாத்து. இல்ல பரவாயில்ல, நீங்க அது ரிவர்ஸ் போய் போடவா? சரி போய் போடுறேன் தேடி எடுத்து போடுறேன். ஏஜென்ட் நான் தனியா இறக்கி இருப்பாங்க. நீங்க தேடி எடுத்துறாங்க. நீங்க அந்நியாரை அவாய்ட் பண்ணிட்டு போறீங்க. ஐயா ஒரு புள்ள அழகா நீங்க எல்லாம் இப்போ வந்து ஆட்டத்தை கலைச்சு விட்டுருவோம் பாத்துங்க அந்நியார் ஸ்பீச் இல்லைன்னா. ஆமா ஐயா இருங்க, திருமாவளவனுக்குலாம் வந்து எலிவேஷன் கொடுத்துட்டு இருந்த நேரத்துக்கு அந்நியாருக்கு எலிவேஷன் கொடுத்துருக்கலாம் அப்பவுமே. இல்ல ஐயா அப்படியே வேணாம் அப்படிதான் மிஸ் பண்றோம் நம்ம. இப்படியே வேணாம், இருக்கிற வரையும் குத்துக்கலாம் சரிங்களா? இந்த பரவாயில்ல இருந்தாலும் எங்க அந்நியார் மாதிரிலாம் வர அந்நியார் ஸ்பீச் போடு. அந்நியாருக்கு எலிவேஷன் கொடுக்கறது விஜய குஜினி மஸ்து பண்ணாதானே தவிர்த்து எந்த வித கொள்கை நிலைப்பாடும் அந்நியாருக்கு கிடையாது. அததான் சொல்றேன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப அந்நியாரோட எத்தனை ஸ்பீச் வேணா போடுங்க. பாலாஜி ப்ரோ ஸ்பீச் போறவரை நீங்க பேசுறீங்களா? புதுசா வந்திருக்கீங்க. ஆமா பாலாஜி ப்ரோ. 2 பாலாஜி தானா ப்ரோ பேசுறீங்க? ப்ரோ பாலாஜி ப்ரோ இருக்கீங்களா? கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஹனிஃபா ப்ரோ கமெண்ட்ல ஆட் பண்ணிருக்கேன் பாருங்களா. என்ன பண்றீங்க? யார் பேசுறா? பிரேம். ஓகே இருந்தாலும் நாங்க வந்து எல்லாரோட தான் கேட்போம், அந்நியார் ஸ்பீச் தனியெல்லாம் கேட்க மாட்டோம்.
போலுக்கு ப்ளே பண்ணும். கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு, யாராச்சும் ப்ளே பண்ணிருக்கோமா இருக்கு. நான் ஆஃபீஸ்ல இருக்கேன், இப்ப முடியாது. ஓகே ஓகே. ஜூலி, சௌமியா, அன்புமணி இதெல்லாம் ப்ளே பண்றீங்க. செஷன் கமெண்ட்ல இருக்கான் பாரு, லிங்க் கிளிக் பண்ணுங்க. நீங்க என்ன சௌமியா அன்புமணி பேசுறீங்க, பேசுறீங்க ஒரே சரியில்லையே. நிமிஷம். ஐயா ஒரு இன்னுமா நிமிஷம் நான் அந்த லைனா இருங்க வந்ததை நான் இருங்க எடுத்து இருங்க. போடவான்னு கேட்டேன். அப்ப இவ்வளவு நேரம் அண்ணன் இந்த ப்ளே பண்ணனே, அதுக்கெல்லாம் யாராச்சும் ஏதாவது சொல்றீங்களா? கமெண்ட் இல்ல இருக்கா பாரு, click இன்னுமாடா அந்த பண்ணுங்க. விஎஸ் பாபு தூக்கி சுத்துறீங்க? அந்த ஜோக் இன்னும் நவுத்து போலியாடா? அதை தூக்கி சுத்து. ஏதோ அந்த தொகுதி மக்கள்ல நல்ல செல்வ செழிப்போட இருக்கிற மாதிரி வந்து அந்த இது போடுறானுங்க. அந்த தொகுதிக்கு என்ன பண்ணிருக்கான்ட்டு ஏதாச்சும் சொல்ல முடியுமா ஒரு மாசத்துல? வா ஒன்னும் இல்ல இல்ல வந்து ஒரு இல்ல டிபேட் நெட்டு ப்ரோ, வச்சுக்கலாம். இது வேணாம். அவன் விஎஸ் பாபு பத்தி பேசுறான், நம்ம விட்டுலாம். விஎஸ் பாபுட்டு இல்ல, எவனை பத்தி பேசினாலும் விட்டுலாம். இந்த கம்யூனிட்டி ஏன் வாய் திறக்கல, அவள்தான் அப்படி பேசலாம் நம்ம. இதை நான் கண்மையா வண்டிக்கிறேன். கம்யூனிட்டியை அசிங்கப்படுத்தணும். ஆவுனா அந்த ஒரு டெம்ப்ளேட்டை கொண்டு கொண்டு வராங்க. இந்த ஐயா ப்ளே வந்தான் வென்றான் பண்ணலாமா படத்துல. ஐயா? தாராளமா. பண்ணுங்க பண்ணுங்க. ஆன்லையா இருக்கு. அந்த ஃபயர் முடுற மூளை இங்க இல்லாம வச்சு பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய பேரை காணும். ஓகேயா, நான் ப்ளே பண்றேன். ஓகே ஓகே. ஆளும் கட்சிக்கு ஆதரவாக ஆளுநர் உரை இருந்தது. இப்பொழுது நடக்கும் தமிழ்நாட்டில் நடக்கின்ற அனைத்து விஷயங்களையும் ஆளுநர் உரையில் இடம்பெற்றது. ஆளுநர் உரை ஆளும் கட்சிக்கு முழுமையாக ஆதரவு தெரிவிக்கும் ஒரு அறிவிப்பாக நான் பார்க்கிறேன். சரிங்களா? ஆனாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ, பாலியல் வன்கொடுமையோ, விவசாயிகள் போராட்டமோ எதுவுமே இங்க இதுவரைக்கும் தீர்வு இல்லை. இப்ப கூட கும்மிடி பூண்டியில 3 வயசு குழந்தை சீரழிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்குதான் நான் அன்னைக்கு என்னுடைய அறிக்கையிலேயே நான் சொல்லியிருக்கேன், வெறும் நீங்கள் கேள்வி கேட்பதும் நான் பதில் சொல்வதும் இதற்கான தீர்வு கிடையாது. கண்டிப்பாக கடுமையான சட்ட விதிகள் மட்டுமே இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு முழுமையான ஒரு தீர்வாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை தான் என்னுடைய ரெக்வஸ்டா நான் முதலமைச்சருக்கு சொல்லியிருக்கேன். அதனால இன்னைக்கு எப்படி யூபி கவர்மெண்ட்ல பண்ணாங்களோ, எப்படி சைலேந்தர் பாபு அவர்கள் செய்தார்களோ, அது மாதிரி செய்யுங்கன்னு சொல்றேன். தப்பு கிடையாது. 3 வயசு குழந்தையும் தெய்வமும் ஒன்று நம்ம சொல்றோம். அப்ப இவங்க எல்லாம் மனிதர்கள் இல்லை, மிருகங்கள். மிருகங்களுக்கு நிச்சயமாக நான் சொல்லும் என்கவுண்டர் ஒன்றுதான் தீர்வு என்பது என் கருத்து. இல்லைன்னா நீங்க என்னது இது? கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க, நானும் அதுக்கு பதில் சொல்லிட்டு தான் இருப்பேன். இது தீர்வு கிடையாது. விஸ்ராபா என்னடி இது? என்னது இது? ஆளுநர் உரையில வளர்ச்சிக்கான திட்டங்கள் என்று அறிவிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, அறிவிப்பாக இல்லாம அதிகாரப்பூர்வமான ஆட்சியாக அமையணும்னு நான் சொல்றேன். ஏன்னா இது மாதிரி அறிவிப்புகள் நிறைய நம்ம பார்த்துட்டோம். ஆனா அறிவிப்பாக மட்டும் இல்லாமல் அதிகாரப்பூர்வமான ஒரு ஆளுமை மிக்க ஆட்சியாகவும் இது இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பெரிய அளவிலான திட்டங்கள் எதுவும் இந்த அறிவிப்புல இடம்பெறும், நாலு உரையில இல்ல, ஜெனரல் மேகதாது கடன் திட்டங்கள் இது மாதிரி ஜெனரலா இப்ப என்ன ஆஸ் இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கோ இதை பற்றியதான் உரை இருந்தது. ஆளும் கட்சிக்கு ஆதரவாக ஆளுநர் உரை இருந்தது. மார்க்கா இன்னும் டைம் இருக்கு. ஜஸ்ட் 1 month தான் முடிஞ்சிருக்கு. பாப்போம், பொறுத்திருந்து எதிர்பார்த்தது இருந்தது உங்களுக்கு? இல்ல, அதுதான் சொல்லிட்டேன். இப்ப தமிழ்நாட்டுல நடக்கிற எல்லா இஷ்யூஸும் அதுல இருந்தது. வெறும் அறிவிப்பு இன்னைக்கு அறிவிப்பாக அறிவிச்சிருக்காங்க. இதற்கான ஆக்கப்பூர்வமான தீர்வை நான் எதிர்பார்க்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க பங்கேற்கல, உங்க பேர் இடம்பெறல, எப்படி? இல்லைங்க, நான் வெளியூர் போயிருந்தேங்க, அதனால நான் பங்கேற்க முடியல. அதுதான் உண்மையான ரீசன். எனக்கும் அழைப்பு வந்தது, நான் இங்க இல்ல, ஊருக்கு இல்ல, நான் ஊர்ல இல்ல, அதனால அன்னைக்கு பங்கேற்க முடியல. வேற எந்த தள்ளுபடி முதல் 50,000 தான் கொடுத்திருந்தாங்க. ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி அவ்வளவுதான் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா அதே பயிர்க்கடன் 76,000 முதலமைச்சர் மாற்றி வச்சிருக்காங்க. ஆமா, ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இப்ப இல்லைன்னு விவசாயிகள் கேக்குறாங்க. இல்ல, நீங்க அதுக்கு அறிக்கையில கொடுத்திருந்தீங்க. இல்ல 6,000 கோடி இதனால அரசுக்கு கூடுதல் செலவுன்னு இன்னைக்கு படிச்சாங்க, பார்த்தேன். நான் என்ன சொல்றேன், ஆனா விவசாயிகள் இதுல திருப்தியா என்ற கேள்விதான். ஒண்ணு பயிர்க்கடன் தள்ளுபடின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி முறையாக அனைத்து விவசாயிகளுக்கும் முறையான பயிர்க்கடன் தள்ளுபடியாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. ராஜினாமா செய்து அது அவங்க கிட்டதான் கேட்கணும், எங்க கிட்ட கேட்க கூடாது.
ஐயா அப்படிதான் ஐயா. எல்லாம் ஓகே தான். அம்மா வரும்போது கேப்டன் படத்தை பார்த்து வந்துட்டாங்க போலதான் என்கவுண்டர் போட்டு அதை மட்டும் இல்ல தவிர்த்துக்கலாம். அந்த ஒரு எரிமலை எப்படி போறதுன்னு சொல்லிட்டு இந்த கம்ப்யூட்டர் வாய்ஸ்ல கடைசியில அப்படி சொயின்னு இருப்பாங்க பாத்தியா, அந்த மாதிரி அந்த பிளே போட்டு அவங்க டோனு வேற இல்ல மாதிரி விஸ்ரா ப்ரோ, இருக்குல்ல. நான் லேடி கேப்டன் ஜுரம் வச்சுக்கிட்டா இன்னைக்கு. என்ன ஆச்சு? எதுக்கு உடம்புக்கு முடியல போல. என்னமா தும்சி கால்ல அடிபட்டுக்குதா? ஏன் இப்படி பேசுற? இல்ல பார்த்தாரு உள்ள இன்னைக்கு உள்ள போனாதான் கேட்பாங்க. வெளியே இருந்ததுனால இன்னைக்கு ஒண்ணு நடக்காததுனால நாளையில இருந்து பாருங்க, நாளைக்கு நடக்கும். அப்படியே சொல்லிட்டு ஆஹ் இருந்தாங்க. இப்ப 6வது சோஃபா சீட்டர் ரெடி ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் என்ன நினைச்சேன் அனிதாக்கா, நான் என்ன நினைச்சேன்னா இன்னைக்கு அந்நியார் உள்ள போய் மூஞ்சி திருப்பி நிக்கிற விஜய வந்து கழுத்தை பிடிச்சி திருப்பி மொட்டத்துல ஒரு குத்தி என்ன ஆட்சி பண்ற இப்படின்னு கேட்பாங்கன்னு நினைச்சேன். ஒரு இடி இடிச்சு. ஆனா அண்ணி இன்னைக்கு வந்து அவங்க சோப் போட்டு போயிட்டாங்க. இங்க இப்ப அந்நியார் ஸ்பீச் யாரோ ப்ளே பண்ணணும்னு ரொம்ப எதிர்பார்த்து ஒரு குரல் கேட்டுட்டே இருந்தது. அதுதான் எங்கன்னு தேடி ஒண்ணுமில்லாத பார்த்தேன். நான்தான் ஐயப்பன் அவர்கள் தான். இல்ல ஒண்ணும் நாங்கதான் வேற எதுவும் ஹோஸ்ட் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. இல்லன்னா ஸ்பேஸே மூடிட்டு போயிடுவேன்ற ரேஞ்சுக்கு போயிட்டு இருந்தாரு. இல்ல நல்லா ஆட்டத்தை இருந்ததா கலைச்சு இல்ல போட்டுருவேன்லாம் அவங்க சொல்லியிருந்தாரு. வந்து கேப்டன் படத்தை இல்ல பார்த்துட்டு ஆக்சுவலா இதுல முக்கியமான விஷயம் வந்து அந்த கும்மிடி புள்ளியில அந்த குழந்தையோட உடலை வந்து இவங்க அரசே கொண்டு போய் எரிச்சிருக்கு. சோ இதை கேட்கணும்ன்றதுதான் எதிர்பார்த்தது. ஆனா அவங்க மேலாப்ல கேட்டு போயிட்டாங்க. சரி, விஜய் நான் பேசுங்களேன். மேலாப்ல கூட கேளுங்க, ஆ, கூட கேட்கல. வந்து இப்ப நடக்கிற இஷ்யூஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. லைக் வந்து எவ்வளோ ஆப்வியஸா தெரியுது. லைக் அவங்களுக்கும் அந்த கவர்னர் அவங்களுக்கும் அவங்க வந்து பிஜேபியோட ரெப்ரசன்டேட்டிவ் எவ்வளோ இணக்கமா இருக்காங்க அப்படின்றது இதை வச்சு தெரியுது. அவ்வளோ பேர் ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. இதுல பக்கத்துல ஸ்பேஸ் வேற நோ கண்டென்ட்னு. ஏன்னா ஏதாவது ஒரு உருப்படியா சட்டமன்றத்துல நடந்தா ஏதாவது கண்டென்ட் இருக்கும். ஒண்ணுமே நடக்காத ஒரு சட்டமன்றத்துக்கு என்னத்த கண்டென்ட்னு அவனுங்களே கலாய்க்கிற மாதிரி இருக்கு. அது ஒரு டிஎம்கே ஸ்பேஸ் நினைச்சு போய் பார்க்கலான்னு போனா அவனுங்களே நோ கண்டென்ட் சட்டசபைன்னு போட்டு அது பண்ணிட்டு இருக்காங்க. விசிகே பேசுங்க, விசிகே காரணங்க. எல்லாம் ஒண்ணுதானே. விஜய் நான் அந்த பேசுறேன். ஒரு விஷயம் கவனிச்சீங்களா நீங்க நடந்ததுல? சபாநாயகர் பேசுறப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் பாதி சொல்லிட்டு ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டாரு. இந்த வீடியோ வந்து பார்த்தேங்க நானும் அந்த இதை. முதலமைச்சர் ஸ்டாலின் வந்துட்டு ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. அது போதுமே, செஞ்சிடலாம் அவனுங்கள. விஜய் நான் பேசுங்க. இல்ல இந்த கூட்டத்தொடர் வந்து சபாநாயகர் வந்து சொல்லியிருக்காரு குறுகிய கால கூட்டத்தொடர், அதனால இதுல கேள்வி பதில் இல்லைன்னு அவரும் முடிச்சுட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க, அவனுங்க வந்து நாங்க இந்த ஆட்டத்துக்கு வரலைங்க, இது வந்து நாங்க வந்து தகவலை மட்டும்தான் சொல்றதுக்கு தானே தவிர எந்த கேள்வியும் பதிலும் இதுல கிடையாது. நாங்க 3 நாள் வந்து என்ன பண்ணுவோம்னா பஜனை தான் பண்ணுவோம் அப்படின்னு பேசி முடிச்சிருக்கிறாங்க. நீங்க அதான் நீங்க பார்க்கல, எந்த கேள்வி பதிலும் இதுல இருக்காது. அது தெளிவா சபாநாயகர் வந்து நம்ம ஜேசிடி பிரபாகர் வந்து அதை தெளிவுபடுத்தியிருக்காரு. இது குறுகிய கால கூட்டத்தொடர், அதனால எந்த கேள்வி பதிலும் இருக்காது அப்படின்னு அவரே முடிச்சிட்டாரு. அதனால நான் தான் சொன்னேன் இல்லையா, இந்த பேச விட மாட்டாங்க. நான் முன்னமே சொன்னேன் உங்கள்கிட்ட, இந்த காலகட்டத்தில் பேச விட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு நெகட்டிவ். இந்த 1 மாத காலத்தில் வந்து என்ன நடந்துச்சுன்னா பெரிய அளவுல வந்து இந்த அரசை விமர்சிக்கிறதுக்கு அத்தனை செய்திகள் இருக்குது. அதனாலதான் அதை பேச விட மாட்டாங்க. நான் முன்னமே கணிச்சு கரெக்டா வந்து அவரு எந்த கேள்வி பதிலும் இல்லை அப்படின்னு அவர் முடிச்சிட்டாரு. இந்த 3 நாளும் வந்து பஜனை தான் நடக்கும். அதுக்கும் டைம் கேக்குறாங்க, கேள்வி கேட்கறதுக்கு எல்லாம் 6 மாசம் டைம் கொடுங்க, இவங்களுக்கு கேள்வி கேட்கறது கூட டைம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த ஏற்கனவே நம்ம பொதுச் செயலாளர் வந்து ஒரு தடவை மேடையில பேசியிருப்பாரு. ஒருத்தர் ஆரம்பிக்கும் போதே, அதாவது நம்ம அதிமுக ஆட்சியை பேசும்போது ஒருத்தர் ஆரம்பிக்கும் போதே வந்து ஜெகமெல்லாம் புகழும் எங்க அம்மா, தென்னாட்டுடைய தெய்வம் அம்மா அப்படின்னு ஆரம்பிப்பானுங்க. அது மாதிரிதான் இப்ப இவனுக்கு ஆரம்பிக்க போறானுங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். விஜயோட தனி மனித துதிப்பாடல் வந்து பாடுவாங்க 3 நாள் சட்ட சபையில. அதுதான் நடக்க போகுது. அவரு ஏன் எப்ப கேக்குதா? பார்த்தாலும் சட்டமன்றத்துல வியர்ட் எக்ஸ்பிரஷன் குடுக்கறாரு? லைக் அதுக்கும் ரிஹர்சல் எடுக்கலையா அவரு?
லைக் அது ஜென்சி அட்ராக்ட் பண்ணணும்னு பண்றாப்லயோ என்னமோ ஏய் அந்த இல்ல, மாதிரி பட் தான் தட் தோணுது. இஸ் ஏன்னா கெட்டிங் ஏப்பா ட்ரால்ட் எவ்ரி டைம் இது இல்ல, அதுக்கு தான் இது சொல்றேன். வியர்டு எப்படிப்பா ஜென்சிக்கு புரியாச்சு எஜென்சிக்கு பிடிக்கா கேக்குதா? கேட்கல. பேசுங்க குமார் பேசுங்க. ம். இல்ல, ட்ரால்ட பத்தி யார் பேசுறா பாருங்களா? யார் பேசுறானா? நான் ஐடி பேசுறேன். பார்த்தா தெரியுமே. இவங்க பில்லி பில்லி பேசிருந்தாங்க. ஏங்க? இல்ல இல்ல ஆ கண்ணாடி போட்டவங்க கூட. இல்ல இருங்க சொல்லுங்க சொல்லுங்க குமார். உங்க முழு பேசுங்க பேர் ப்ரோ. என்ன நீங்க ப்ரோ? கொக்கி குமார். கொக்கி ப்ரோ ஏன் குமார். ப்ரோ குமார் இன்ஸ்டால்மெண்ட்ல பேசுற? பேசு ப்ரோ. உங்களுக்கு அறிக்கை வரணுமா கையில? அப்பதான் பேசுவீங்களோ? அந்த பக்கம் பேசலாம் நம்மள என்ன திட்டுவானுங்களோன்னு ஒரு பக்கம் பயம் இருக்குது, இந்த பக்கம் டைலாக் வரணுமா? கலாய்க்கணும்னு தோணுது. டைலாக் வரணுமா? ரெண்டும் ஒரு கொக்கி இக்கட்டான இல்ல குமார் சூழல் பயம். பேசுங்க தான். கொக்கி குமார். இல்ல 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 சொல்லுங்க. பயம்லாம் இல்ல, ஸ்க்ரோல் பண்ணி பார்த்ததுதான் பேசு பேசு யாருன்னு பேசு, சொல்லிட்டு. பயப்படாது பேசு. சரி சொல்லுங்க. நான் ஏன் பயப்பட போறேன்? இதுதான்ப்பா இது. பேசு பேசு உங்களை பேசு. பார்த்து ஏன்பா பயம்? வாய் உதயநிதியில பேசு. தொடருது, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு பேசுங்க. இங்க உதயநிதி பேசு. பாருங்க, குமார குமார ரிலாக்ஸ்டா பயப்படாதீங்க ரிலாக்ஸ்டா பேசு. ஃபீல் பண்ணுங்க. யூ ஆர் இன் அ சேஃப் தண்ணி குடி பிளேஸ். உங்களுக்கு ஒண்ணும் தண்ணி குடி. ஆகாது. குமார பைன்டியா குமார எங்க குமார பைன்டியா ரிலாக்ஸ். புரியல. டீப் பிரீத் எடு ப்ரோ. குமார ஒரு டீப் பைன்டியா பிரீத் எடுத்துக்கோ. கம் ஆன், யூ கேன் டு இட். குமார நீங்க தான் ஒப்பாரிஷன் இருக்கிறீங்க, நீங்க தான் டீப் பிரெத் எடுக்கணும். பைன்டியா குமார குமார ஒரு பைன்டியா மாசமா நீங்க தான் ஒப்பாரிஷன் இருக்கிறீங்க. குமார இல்ல பைன்டியா. ஆமா ப்ரோ, என்ன காரணம் தெரியுங்களா? இருங்க, ஒப்பாரி ஏன் வைக்கிறேன் தெரியுங்களா? ஏன் கும்மிடி வைக்கிறீங்க? பூண்டியில 3 வயசு குழந்தை செத்து போயிருக்குது. அண்ணன் வந்து அதுக்கு பேசாம என்ன பண்றாருன்னா, அவர் வந்து சரி, ரீல்ஸ் அண்ணா போட்டுட்டு யூனிவர்சிட்டி இருக்காரு. கேஸ்ல இல்ல, அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல ஏன் பேச ஒப்பாரி விடுங்க, வைக்கல? ஏன் ஆளுதுற? அண்ணா யூனிவர்சிட்டி 5 கேஸ் வருஷம் ஒப்பாரி. நீங்க தான் பண்ணியிருந்த நீங்க நீங்க. ஒப்பாரி 5 வைக்காதீங்க வருஷம் என்ன குமார். பண்ணியிருந்த ஐயா நீங்க? நீ பேச அந்த விட, நீ கேஸும் ஒரு இந்த கேள்வி கேஸும் ஐயா ஒண்ணா? ஐயா அந்த ஐயா கேஸும் ஐயா இந்த ஐயா ஒரு கேஸும் ஒரே ஒண்ணா? பேச நிமிஷம் என்ன பில்லி, ப்ரோ பேசுறீங்க? ஒரே நிமிஷம் பில்லி இருங்க. விஜயனை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க, யாரும் குறுக்க போகாதீங்க. குமார் அவர் விஜயனை பேசுனதுக்கு அப்புறம் பேச தெரியுங்களா? பேசுங்க விஜயனுக்கு. இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள். அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் வந்து அடுத்த செகண்ட் எல்லாம் நடந்துருச்சு, சரியா? பாதிக்கப்பட்ட நபர் வந்து வழக்கு ஒரு கொடுத்த நிமிஷம் ஒரு உடனே நிமிஷம். வெயிட். ஏன் குமாரு பதறாத குமாரு, நீதான் கேள்வி இல்ல கேட்ட. இல்ல பதறல. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ பத்தி பேசுனீல குமாரு, அது அந்த பொண்ணு வந்து அதுதான் வழக்கு கொடுத்துச்சு குமாரு. ஆனா இதுல என்னன்னா இல்ல 3 இல்ல வயசு குழந்தை செத்து போச்சு குமாரு. நைட் வந்து கூட அவனை இருந்த வெளியே அனுப்பிச்சிட்டாங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து? கூட இருந்த குமாரு, நீ போயிட்டு வாப்பா, இல்ல நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிட்டாங்களா? இல்ல கூட இருந்த குமாரு நீ வந்து 4 பேரு. டிஎம்கே காரா, நீ குமாரு போயிட்டு வா. நீ குமாரு கூட இருந்த குமாரு 4 பேர் சொல்றாங்க குமாரு, ஒரு ஆளதான் புடிச்சிருக்காங்க. 3 பேரை விட்டுட்டாங்க கூட இருந்த குமாரு. உனக்கு தெரியுமா அது? அந்த மக்கள் ரோட்ல இறங்கி காரி துப்புறாங்க குமாரு. நாங்க இத புடிக்கிறதுக்கு வக்கில்ல, நாங்க தான் புடிச்சு கொடுத்தோம். புடிச்சு கொடுத்த ஆளையும் நாங்கெல்லாம் விட்டுட்டாங்க. உனக்கு புடிச்சு தரல. நீ போனியா? போலீஸ் ஸ்டேஷன் உனக்கு ஏதாவது அந்த செய்தி ஏதாவது தெரியுமா? அந்த செய்தி ஏதாவது தெரியுமா குமார்? உனக்கு தெரியுமா குமார்? நீ கூட இருந்தியா? அந்த 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 இல்ல குமார், அந்த அந்த கிரிமினல் கூட இருந்தவ நீயா? நான் தான் சொல்றேன் குமாரு, நான் தான் சொல்றேன் குமாரு. நான் மக்கள் போராடி இருக்காங்க குமாரு, அது பொதுவெளியில இருக்கு குமாரு. நீ இல்லாம சொன்னீங்க. சரி குமாரு, நீ என்ன பார்த்த? என்ன சொன்னாங்க குமாரு? குழந்தை இல்ல, குழந்தை காலம் சொன்ன உடனே யார் கூட கடைசியா இருந்தான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்க்கும்போது அவங்க ஒரு 3 பேர் இந்த மாதிரி இவங்க கூட தான் போனா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவங்க போய் தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஆளை. நானும் சொன்னேன், விஜயண்ணா போலீஸா கண்டுபிடிச்சாங்க. போலீஸ் கிட்ட போலையாது, ஃபர்ஸ்ட் இவங்களுக்குள்ளேதான் பேசி போயிருக்காங்க. இங்க பாரு, நைட் வந்து இங்க பாரு, மக்கள் தான் புடிச்சு மக்கள் வந்து புடிச்சு கொடுத்துட்டாங்க. 4 பேருன்னு மக்கள் சொல்றாங்க, சரியா? 4 பேர்ல 3 பேர் ஓடி போயிட்டான், நான் புடிச்சு ஒருத்தனை கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. போலீஸ் வந்து இந்த ஒருத்தனை புடிச்சு கொடுத்துட்டா போதும்னுது, மீதி 3 பேரை பிடிக்க மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. உங்களை மாதிரி வந்து அனுதாபின்னு சொல்லிட்டு விட மாட்டாங்க, புரியுதா? யார விட்டாங்க குமார்? யார விட்டாங்க குமார்? ஆக்ஷன் எடுக்கணும்ல. ஆக்ஷன் எடுக்காம என்ன அறிக்கை கொடுத்திருக்காங்கன்னா, வதந்தியே பரப்பாதீர்கள், ஒருத்தர் தான் இருக்கார், 3 பேர்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் மக்கள் கோவப்பட்டு, வதந்தியா நாங்க தான்டா புடிச்சே கொடுத்தோம், ஒழுங்கா போய் 3 பேரை தேடுன்னு சொல்லி சொல்றாங்க. போலீஸ் போக மாட்டேங்குது. ஏன் சொல்லு? நீங்க புடிச்சு கொடுத்தீங்க, ஓகேங்களா? அவங்க விசாரிச்சுட்டு தான் அவங்க சொல்றாங்க.
நீங்க விசாரிச்சீங்களா? நீங்க போனீங்களா அந்த இடத்துக்கு? குமார் ஒரு நிமிஷம். நீங்க போய் விசாரிச்சீங்களா? அந்த குழந்தைய ஏன் வந்து இது பேரண்ட்ஸுக்கு தெரியாம தகனம் பண்ணாங்க? என்னது? இந்த குழந்தைய ஏன் வந்து அந்த இது இல்ல பேரண்ட்ஸ் வந்து ஆமா கும்முடி பண்ண எல்லாம் வெயிட் பண்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. குமார் ஒரு நிமிஷம் இருங்க. கேள்வி முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கேட்டுறேன். கும்முடி பூண்டியில எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வேற ஒரு இடத்துல போய் அதை அடக்கம் பண்ணாங்க. ஏன் அந்த இடத்த வந்து மாத்தி அந்த குழந்தைய வந்து அடக்கம் பண்ணாங்க? இல்ல ஆம்புலன்ஸ்ல வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கும் சொல்லாம பொன்னேரியில அடக்கம் பண்றாங்க. ஏன் குமார்? எதுக்கு ஊர்ல அடக்கம் பண்ணனா தப்பா? என்ன குறைஞ்சு போயிடுவீங்க? ஏங்க அதுல வந்து என்னத்தை மறைக்க பாக்குறீங்க நீங்க? நீங்க மறைச்சு பார்த்தது 5 வருஷத்துல நீங்க என்னென்ன மறைச்சீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? மக்கள் வந்து எலக்ட் பண்ணிருக்காங்க. நீங்க திரும்ப இப்ப வந்து நீங்க வந்து புனிதர் ஆயிட்டீங்க. ஐயா ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. குமார் கொஞ்சம் இருங்க, அவங்களையும் பேச விடுங்க. மத்தவங்க எல்லாம் பேசினா வீட்டுக்கு போயிடறாங்க. நீங்க தொடர்ந்து பேசிட்டே இருக்கீங்க. இருங்க, அன்மியூட் பண்றேன், ஒழுங்கா பேசுங்க. நீங்க கேளுங்க. இல்ல ஒண்ணு ஓகே. இல்ல நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுறேன். குமார் தெளிவா கேட்டுக்கோங்க. நாங்க வந்து புனிதர் இல்ல. நாங்க வந்து ஒரு கொடூரமான வச்சு போய் உங்களை வந்து தோற்கடிச்சிட்டாங்க. உங்களுக்கு தான் இப்ப ஆளுங்கட்சி அந்தஸ்து. நீங்க இப்போ என்ன, இது வந்து போன ஆட்சி நடந்தது இல்லை, இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நடந்தது. இப்போ நீங்க ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டா, நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி போறாங்க. நேத்து என்ன சாப்பிட்டோங்கிறது முக்கியம் இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போது நீங்க வந்து ஒருத்தங்க இறந்தாங்கன்னா அவங்கள வந்து சொந்தமா நினைக்க மாட்டீங்க. அவங்களுக்கு அத பேச மாட்டீங்க. யாரு பேசலையா? என்ன பேசுனீங்க ஞாபகம் இருக்கா? கொலை பண்ணுவோம் அப்படிதான் இந்த இன்சிடென்ட் அப்படிதான் நடக்கும். கூட இருந்த குமார் முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. இப்போ ஏதாவது ஒரு போன 5 வருடத்துல நடந்த பாலியல் வன்கொடுமை பிரச்சனைக்கு யாராவது ஆதரவு கொடுத்தாங்களா? யார் ஆதரவு கொடுத்தா? அண்ணா நகர் கேஸ்ல வந்து சிபிஐல மாத்தும் போது சுப்ரீம் கோர்ட்ல போட்டு மாத்தக்கூடாதுன்னு சொன்னது யாரு? சிபிஐ போறது மாத்தக்கூடாதுன்னு சொல்றது ஒரு அரசு. இப்போ வந்து இதே இப்ப வந்து தாவேக அரசு இருந்துச்சுன்னா எல்லா கேஸையும் சிபிஐ கொடுத்துருமா? இல்ல தாவேக நடத்துமா? பேச்சு இது மாறிக்கிட்டே போகுதுண்ணே. இல்ல குமார், இல்ல நீ அப்பா அம்மா கிட்ட கொடுக்காம இருக்க காரணம் என்ன? இல்ல நீங்க வந்து இப்போ எதிர்கட்சியா இருக்கும் போது அவங்க வந்து அறிவு இருக்கா உனக்கு? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? எதிர்கட்சி வாடா போலாம் சொல்லாது. செஞ்சு ஒழுங்கா தானே பேசிட்டு இருக்காங்க. கேட்ட கேள்வி பதில் சொல்லு. பாரு, ரொம்ப சிம்பிள். உனக்கு அறிவு இருக்கான்னு ஏன் கேக்குற தெரியுமா? பாதிக்கப்பட்ட பெண் குழந்தை இருக்குல்ல, பதிலுக்கு உனக்கு கேள்வி கேட்கிற என்ன எப்படி கிறுக்கு முண்டா என்ன எப்படி கேள்வி கேட்ப? நீ தானே ஆட்சியில இருக்கிற, என்ன எது கேள்வி கேட்கிற? நான் ஆட்சியில இல்லடா. என்ன பண்ணல? என்னடா பண்ணல? என்ன பண்ணலையா? என்ன பண்ணீங்க? இல்ல இல்ல இருங்க. குமார் சிம்பிள் மேட்டர். குமார் நீ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஓகே ரைட்டு. அந்த பாடிய பெத்தவங்கள்ட்ட கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? எங்க பெத்தவங்கள்ட்ட கொடுக்காம எப்படிங்க இது பண்ணுவாங்க? அப்ப பண்ணிருக்காங்களே, ஏன் அப்படி பண்ணாங்க? டக்குனு அட்மிட் பண்ணாதீங்க, இருங்கயா. பெத்தவங்கள்ட்ட ஏன் கொடுக்கல? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பாத்தீங்களா கொடுக்கலங்க தெரியுமா உங்களுக்கு? பெத்தவங்க போராடிட்டு இருக்காங்க. நீ இந்த நியூஸே பாக்கலையா? நீ இருங்க. அசால்ட்டா பேசிட்டு போறீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நீ போய் படிச்சுட்டு வாடா. 5 வருஷமா தூங்கி இப்பதான் ஏஞ்சி வாடா. 1 மாசமா தான் முடிச்சுட்டு இருக்கியா? விஜய் தோழர் 5 வருஷமா கோமால இருக்கியா? இதுதான் நடந்துச்சு, இனி அப்கமிங் 5 இயர்ஸ் இதுதான் நடக்கும்னு ஜஸ்டிஃபை பண்றீங்களா? இல்ல அப்ப வந்து உங்களுக்கு வந்து சொந்தமா தெரியலையா? குமார் சிம்பிள். குமார் மறுபடியும் இந்த கேள்வியை கேக்குறேன். அவங்க பெத்தவங்கள்ட்ட அந்த பாடியை கொடுக்கணுமா கூடாதா? அவங்க கொடுப்பாங்க.
கொடுத்துருப்பாங்க. கொடுக்கலையா? நீ அவங்க சொல்றது தகனம் தப்பு பண்ணாங்க. கிடையாது. இது இந்த மாதிரி கொடுக்காம எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. கிஷோர் ஒரே நிமிஷம் அதுக்காக கிஷோர். போராட்டம் பண்ணவங்கள ஐயா வந்து ஒரே ஒரு நிமிஷம் ஐயா. அந்த கேள்வி மாறிட்டே போகுது. ஒருத்தர் ஹேண்டில் பண்ணட்டும். இப்ப நல்ல போறதுனால இப்ப என்ன வந்துட போகுது? பேந்தர் கேட்ட கேள்விக்கு பதில் வரட்டும் ஃபர்ஸ்ட். அதை நீங்க எல்லாம் கேளுங்க தயவு செஞ்சு. ஒருத்தர் போட்டோம் அது கயமையா அது தப்பா போயிடும். பேந்தர் கேட்ட கேள்விக்கு என்ன அது பதில் இல்ல சொல்லுங்க. அதான் நியூஸே பார்க்கணும். குமார் நீ அந்த நியூஸ பாக்கல, அதனால என்னன்னா உனக்கு தெரியல. அந்த பாடிய பெத்தவங்கள்ட்ட குடுக்கல, பெத்தவங்க அழுது புலம்புறாங்க. பெத்தவங்கள்ட்ட கொடுக்காம போலீஸே அந்த பாடியை கொண்டு போய் எரிச்சிருக்கு. இது சரியா தப்பா? ஏங்க பேந்தர் கொடுக்காமலாம் அவங்க இருந்திருக்க கைது மாட்டாங்க. பண்ணிருக்காங்க. நீங்க சும்மா தெரியாம ஃபேக் நியூஸ் வச்சு பேசாதீங்க நீங்க, சரிங்களா? ஃபேக் நியூஸ் இல்லையா? அவங்க குடும்பம் வந்து ரோட்ல போராடிட்டு இருக்கியா? யோ குமாரு, நாளைக்கு உன் வீட்டுல நீ செத்து போனா உன் பாடியை வீட்டுல தானே கொடுக்கணும், இல்ல நாய்க்கு போட்டுடலாமா? நீ சத்தெல்லாம் அப்படிதான் கொடுக்கணும். இல்ல ப்ரோ, இல்ல உங்களுக்கு நீ சத்தெல்லாம் புரியறதுக்காக அப்படிதான் சொல்றேன், கொடுக்கணும். கோச்சிக்காத. இல்ல அவங்க கொடுக்கணும் தானே? எங்கயா இருந்தீங்க நீங்களா? எங்க ஆக்ஷன் எடுப்பாங்க கேக்குதா? யோ ஆக்ஷன் எடுக்கிறது அதெல்லாம் முடியும். கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோ. பாடிய அந்த குழந்தையோட உடலை இறுதி சடங்குக்கு பெத்தவங்கள்ட்ட கொடுக்கணும்ல. இப்ப நீ செத்து போயிட்டாலோ உங்க வீட்டுல யாராவது செத்து போயிட்டாலோ ரோட்ல பணத்தை போட்டு போயிருவியா, இல்ல கூட்டு போய் வீட்டுல ஏதாவது தாங்கி எல்லாம் பண்ணி புதைப்பீங்களா? நீ பாத்தியா? நீ உன் வீட்டுல சாவ நான் ஏன் பார்க்க போறேன்? யோ கிஷோர் இராயா, உன் வீட்டு சாவ நான் பாக்கல, இத நியூஸ்ல பார்த்தேன். சொல்லியா குமார்? நியூஸ்ல சன் நியூஸ்ல தானே பார்த்தா? சன் நியூஸ் இல்லடா, எல்லா நியூஸ்லயும் போட்டிருக்காங்க, எல்லா நியூஸ்லயும் இருக்கு. இப்ப அந்த குழந்தைய வந்து குடுக்கல, சரியா? நாளைக்கு உன் வீட்டுல இந்த மாதிரி யாராவது செத்து போனா இப்படிதான் வந்து பாடிய வந்து வாங்காம எரிச்சு நீங்களே எரிச்சிருங்கன்னு சொல்லியா கவர்மெண்ட்ட கொடுத்துருவியா? யோ குமார், யோ அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டேங்க புடுவாதையா. யோ லூசு பையல. சரி பேந்தர் ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. பேந்தர் ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. குமார் ப்ரோ அவனுக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறேன். நீங்க பேசி ஒத்த விசாக்க பிரயோஜனம் கிடையாது. நாடகத்தை போடுறேன் மெண்டல் ஐயா பையன். ஏதாச்சும் ப்ரூஃப் போட்டு தொலைங்க என் மேல அவனுக்கு இப்போ புரிய வைக்க. போஸ்ட் இருந்தா மேல டேக் பண்ணுங்க, அவருக்கு அப்பயே சொல்லிருங்க. ஆமா அதான் கரெக்ட். வேணாம், அவர் தெரிஞ்சுதான் பேசுறாரு. குமார் ப்ரோ சரி நாங்க சொல்றதை நம்பல, அது உண்மையில போய் நீங்க போய் பேசிட்டு பாத்துட்டு வாங்க. அதுவரை நீங்க பேசாதீங்க, சரிங்களா? நாங்க சொல்றது பொய்ன்னு சொல்றீங்களா? அது பொய்னா சரி ஓகே நான் இப்படி கேக்குறேன். ஒரே சார், நீங்க அவங்க கீழே கொடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்களா? கொடுத்துருந்தா நியூஸ் கார்டு வந்திருக்கும்ல, அந்த நியூஸ் கார்டு எடுத்து இங்க கீழேயோ மேலேயோ போடுங்க, அதுக்கப்புறம் அடுத்து பேசிக்கலாம், சரியா? அவங்க கற்பனையில பேசலாம். இல்ல அதான் இல்ல கற்பனையாவே இருக்கட்டுமே. அவரு சொல்றாருல கொடுத்துட்டாங்க பெற்றோங்க கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் பார்த்து தான் அவர் சொல்லியிருப்பாரு. நம்ம ஏதோ ஒரு நியூஸ் பார்த்து நம்ம பேசுறோம், அவர் ஏதோ நியூஸ் பார்த்து அந்த நியூஸ் எடுத்து கீழே போட்டுருங்க. அவ்வளவுதான் முடிச்சு. எதுக்கு போட்டு வளர்த்துக்கிட்டு இது குமார் அப்படியே சூலூரும் பாத்துரு, சரியா? அங்கேயே ஆமா சூலூர்லயே அப்படிதான் பண்ணாங்க. இப்ப இந்த ஆகாஷ் இன்சிடென்ட் இது மாதிரி பேரண்டோட கன்சென்ட் இல்லாம இந்த மாதிரி பண்றது. இருங்க அவர் அது வரையும் பேச தேவையில்ல. உங்க அண்ணன் நேத்து இல்ல இப்ப என்ன தெரியுமா? இல்ல அனிப்பா நீ அந்த நியூஸ் போடாத. ஏன் சொல்றேன்னா, இந்த குமார் வந்து அதை பார்த்துட்டு அப்புறமா அவங்களே ஏற்கனவே சோகத்துல இருக்காங்க. இந்த சாவு செலவை வந்து அவங்க பாக்கணுமா, அதனால எங்க அண்ணனே கவர்மெண்ட் வச்சு பாத்துக்கிட்டாருன்னு பயிர் விடுவான். இவன் அந்த மாதிரி யாரோ ஒரு பிணந்தங்கி தான் இவனுங்க. ஆமா தானே குமாரே? நீ வெறும் குமார் கூப்பிடாதீங்க, கூட இருந்த குமார் கூப்பிடாதான் நல்லா இருக்கும். உன்ன மாதிரிலாம் இல்லடா. ஆமா நீ லூஸ் தெரியும், நான் நீ என்ன மாதிரி இல்ல. சரி நீ சொல்லு. ஆமாமா அததான் ஏன் நாங்களும் சொல்றோம், நீ வேற ஸ்பெஷல் ஆமாமான்னு ஒத்துக்கிறான் பாரு. ஏ குமார் நியூஸ் பார்த்து வந்து பேசு போ. ஐயா நியூஸ் கீழே போட்டாச்சுங்க ஐயா. அனிஃபா போ போடாத. நீ அந்த போட்டோ எல்லாம் அனுப்பாத. அந்த விஜய் போட்டோ நெஞ்சில ட்ரையாங்கிள் முடி இருக்கும் பாரு, அந்த போட்டோ போடு. ஆஹா தலைவர் என்னமா இருக்காரு, நெஞ்சில முடி இருக்குதுன்னு பாத்துன்னு இருப்பான் குமார். அப்படிதானே? குழந்தைகள் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ரெயின்போ நீங்க வானவில் அதெல்லாம் அந்த வானவில் பேசு. ஏன்பா யாருப்பா கூட இருந்த குமாரா? ஏன்பா ஒரு இறப்பெல்லாம் வந்து நியாயப்படுத்தி முட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா? யாரு நீங்களா சாமி? அப்பா 5 வருஷத்துல நீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு தெரியும்பா எங்களுக்கு. நாங்களும் இந்த ஊர்ல தான் பண்ணது இருக்கட்டும், நீங்க என்ன பண்ண போய் அப்ப நாங்க பண்ணது நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படிதான் இல்லாம அப்ப முட்டு குத்துட்டு இது 5 வருஷம் நாங்க என்னென்ன பண்ணன்னு தெரியும் தானே உனக்கு?
எங்க நீ 5 எதுக்கு வருஷத்துல வந்த? போக்குவரத்து நீ துறை எதுக்கு அமைச்சர் பேர் மாற்றம் சொல்லு, வந்த? யாருன்னு? நீ எதுக்கு தற்கூரி மாற்றம் நாயா? மாற்றம் எதுக்கு அவன் தான் தற்கூரி மாற்றம்னு வந்து இல்ல என்ன பண்ணிட்டு அந்த ஒரு 5 மாசத்துல வருஷம் எல்லாம் தெரியுமாமே உங்களுக்கு, நொட்டிட்டு 5 வருஷத்துல புளிச்சுக்க ஒரு நான் வந்த நிமிஷம் கட்சிக்கு நீங்க இவங்க எது கேக்குற கேட்டாலும் டிவிகே காரங்க வந்து போன 5 வருஷம் தான் இத பேசுறீங்க. அந்த கவர்மெண்ட் பிடிக்கலன்னு தான் இந்த கவர்மெண்ட்டை எடுத்து வச்சிருக்கீங்க. இப்ப திரும்பவும் இந்த 5 வருஷமும் டிஎம்கேன்னு சொல்லி சரி 5 ஓட்டிடுவீங்களா? வருஷம் ஏன் உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியுங்களா? அதெல்லாம் 5 எனக்கு வருஷம் ஏன் தேவையில்ல. உங்களுக்கு ஏய், பிடிக்கலன்னு பாருங்க, தெரியுங்களா? இல்ல பிடிக்கல ஏன் பிடிக்கலன்னு உங்க கவர்மெண்ட்டை நீங்க உனக்கு வந்து அதுக்கு பிடிக்கல தகுந்த மாதிரி ஆ? ப்ரூஃப் பண்ணுங்க. உனக்கு பிடிக்கல சரி 5 உங்களுக்கு வருஷம் உனக்கு பிடிக்கல சரி அதனால நீ உங்களுக்கு நியாயமா வந்துட்ட இருந்துச்சா? நியாயமா இருந்துச்சு. இல்ல நீங்க நியாயமா ஒரு இருந்துச்சு. ப்ளீஸ் நிமிஷம் ப்ளீஸ் ரமா ஒரு ரமா நிமிஷம் பிள்ளையக்கா ஒரு ஒரு நிமிஷம். நிமிஷம் இது வந்து டிஎம்கே நீங்க டாபிக் சப்போர்ட் மாறுது. பண்றீங்களா? யார் மீட் ஏங்க, போட்டது? ஒரு ஒரே நிமிஷம் ஒரே ஒரு திருப்பி நான் தான் இல்ல நான் இல்ல போட்டேன். எல்லாரும் ரொம்ப கொஞ்சம் ஓவரா ப்ளீஸ் 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 ஓட்டுறாங்க. ப்ளீஸ் எல்லாரும் இங்க இவன் 5 வருஷம் ஏங்க 5 ஏங்க வருஷம் பழைய கண்டிப்பா கதைக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம் குமார் இருங்க, ஏங்க ஒரு நிமிஷம் குமார். இல்ல இல்ல இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. இவங்கிட்ட பேசுறதும் விஜய் வாயை திறக்கிறதும் ஒண்ணுங்க, ரெண்டுமே நடக்காதுங்க. இல்ல ஜான் அண்ணன் ஒரு விட்டுருங்க, நிமிஷம். நான் அப்படியே போகட்டும். இல்ல இல்லங்க 5 வேஸ்ட் வருஷம் இவங்கிட்ட பேசுறது, இல்ல நான் நியாயமே இல்ல. அவன்கிட்ட இவங்கிட்ட அரை பேசுறதுக்கே மணி நேரம் இல்லைங்க. நியாயம் கிடையாது. 5 இல்ல வருஷத்துக்கு அவன் 5 வருஷத்துக்கு இல்ல ஒப்பாரி தான் எங்கெல்லாம் பாத்துங்க. ஏய் உங்க விஜய் ஒப்பாரி நீங்க போடா தான். நாயா. ஒரு அழுங்க நிமிஷம் இருங்க குமார். அங்க ஏய், டெய்லி அழுங்க அதுக்கு சாப்பாடு ஏன் அழுங்க குமார் நிறுத்திடுச்சு. கொடுக்காங்க? விமென்க்கு இல்ல பொம்பளைங்களுக்கு வந்து போடா. பாதுகாப்பு இல்லாம டெய்லி டேய் கொலை தான் நடக்குது. சாவு தமிழ்நாடா மாறிட்டு ஆமா இருக்கு. அப்ப ஆமா ஒப்பாரி ஐயா வைக்காம என்ன டேய் பண்ணுவாங்க? எங்க டேய் உங்க இருங்க சும்மா ஆட்சியில இருங்க ஆக்ஷன் பேசிக்கிட்டே எடுத்தாங்க. இருக்கீங்க. உங்க ஆட்சியில என்ன பண்ணாங்க? ஒரு நிமிஷம் உங்க கூட எங்க ஆட்சியில இருந்து ஆக்ஷன் ஆட்சியில என்ன எடுத்தாங்களா? டேய் நடந்துச்சு கூட இருந்த சொல்லுங்க. குமாரு ஆட்சிக்கு வந்து உங்க ஆட்சியில ஆக்ஷன் இருங்க முந்தினனாலே எடுத்தாங்களா? இந்த மாதிரி பெல்லி ஆச்சா? ஆ? இருங்க பெல்லி டேய் கூட இருந்த எல்லா குமாரு குற்றம் செஞ்சவனும் டேய் மினிஸ்டர் டேய் கூட கூட இருந்த இதுல இருக்கான், பிரியாணி டேய் சாப்பிட்டுக்கிறான். டேய் செவிட்டு ஆ? முண்டம் கூட இருந்த குமாரு முந்தா நேத்து, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோ, முந்தா நேத்து யார்கிட்ட சென்னை பேசுறது? டேய் செவிட்டு முண்டம் உங்ககிட்ட யாரா தான்டா பேசுறது? பேசுறேன், உங்ககிட்ட தான் பேசுறேன். விஜய் பேசுறது விஜய் யாரு சொல்றா? விஜய் விஜய்னு பேரு, விஜய்னு எங்க திட்டு பார்க்கலாம், விஜய் அப்படின்னு திட்டு பார்க்கலாம். நீ தானடா கூட இருந்திருக்க அதனால அவர் சொல்றாரு கூட இருந்த குமாருன்னு. ஆமான்னு சொல்லு. டேய் ஏன் கூட இப்படி ஐயோ சொல்ற? வெயிட் பண்ணுங்க. கருணாநிதி திட்டு பார்ப்போம். டேய் டேய் வெயிட் பேச்சு பண்ணுங்க. கருணாநிதி மாதிரி இருக்கா? இல்லடா விஜய் என் மாதிரி பேர் இல்ல, பேச்சு கருணாநிதி மாதிரி இருக்கு. என் பேர் விஜய், நீங்க அததான் நான் அந்த சொல்ல முடியும். வெயிட் ஐயா இல்லங்க வெயிட் விஜய் பண்ணுங்க தோழர், ஐயா, அதுக்கு போகாதீங்க. டேய் கூட இருந்த குமாரு முந்தா நேத்து 12 சம்பவம் கருணாநிதி சென்னை சொல்றான். 12 கருணாநிதி. சம்பவம். சரி நீ திட்டிக்கா. டேய் டேய் விஜய் கொஞ்ச நேரம் கம்முடுறா நாய. டேய் இப்போ கருணாநிதி ஓகேவா, கருணாநிதி இப்போ ஓகேவா, பேசுறா. உனக்கு ஹாப்பியா? நீ இப்ப ஹாப்பியா? வெயிட் பண்ணு. அதாவது டேய் முந்தா டேய் விஜய் நேத்து பையன் சென்னையை அமைதியா சுத்தி பண்ணலாம். முந்தா டேய் நேத்து நாங்க நாங்க ஹாப்பி தான். டேய் நீ ஹாப்பி தான்டா. நான் விஜய் நாங்க நான் கொஸ்டின் பண்ண ஐயோ விட்டு ஆன்சர் பண்ண ஐயா ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. விஜய் அண்ணன் பேசுவார் விடுங்க. இந்த ஆண்டு வரல போவாங்க செஞ்சு பேசுங்க. ஏங்க அந்த ஓடி போன 3 பேரும் ஒருத்தங்க, ஐயா ஐயா அதுதான் இருங்க இவ்வளவு முட்டு விடுறாங்க. ஐயா இருங்கய்யா ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, முந்தா நேத்து டைம்ஸ் நவுல செய்தி வந்திருக்குது. சென்னையை சுத்தி மட்டும், தமிழ்நாடு கிடையாது, சென்னையை சுத்தி மட்டும் 12 பாலியல் வழக்கு, பெண் குழந்தைகள் மேல் பாலியல் வழக்கு. அப்ப மயிறு புடுங்கிட்டு இருக்கிறாரு நம்ம சிஎம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் மாண்புமிகு சிஎம், அவர் வாயை மூடிட்டு இருக்கிறாரு மட்டும்தான் சொல்ல முடியும். அதனால அதை மட்டும்தான் சொல்றாங்க, வாயை தரங்க சிஎம்னு. இப்ப நீ சொல்லு, இப்ப போன ஆட்சியில இப்ப நீ என்னத்தை வந்து புடுங்கி தள்ளிட்டுன்னு இப்ப நீ சொல்லு. ஒரு நிமிஷம். எங்க ஆட்சியில வந்து அப்படி நடந்தா கூட ஆக்ஷன் எடுப்பாங்க. அதான்டா உங்கள மாதிரி வந்து டேய் பரதேசி, அழுதாவே இல்ல செவிட்டு முண்டமாடா நீ. டேய் டேய் பரதேசி செவிட்டு முண்டமா நீ. கருணாநிதி டேய் செவிட்டு முண்டமா நீன்னு நான் கேக்குறேன். மறுபடியும் நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன்? உங்க ஆட்சியில நொட்டாலான்னு தான்டா இப்ப நடந்துட்டு இருக்குது. நீ என்ன பாத்தியா? அறிவு? ஆமாடா செய்தி போட்டிருக்கானுங்க. நீ இப்ப டைம்ஸ் செய்தி எடுத்து போட்டா நீ என்ன பண்ணுவ? பார்த்துட்டு தயா இருக்கு. நடந்ததுன்னா ஆக்ஷன் எடுப்பாங்க, புரியுதா? உங்களை மாதிரி வந்து அழுதா டேய் அப்படின்னு சொல்ல அவன் மாட்டாங்கன்னு டேய் தான் சொல்றேன். 6 மணிக்கு போய் கதை எடுக்கிறதெல்லாம் உடைச்சுக்கிறேன். பிரச்சனை இல்ல. ஐயா இங்க விஜய் பாருங்க, வந்து மேனிஃபெஸ்டோல என்ன சொன்னாரு? ஒரு வீட்லயும் என்னது? வந்து நான் விஜய் பாப்பேன், பெண்களுக்கு வந்து ஃபுல் பாதுகாப்பு இருப்பேன், இப்படி எல்லாம் தானே சொல்லிட்டு வந்தாரு. வந்து 1 மாசத்துல என் டேய் நம்பர்ஸ் வந்து அவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆட்சி இதுக்கு என்ன பொறுப்பு. பதில்? இங்க போன பாரு ஆட்சியில சரி இருந்ததுன்னா ஒரு 1 மாசத்துல நிமிஷம் இவ்வளவு கவுண்ட் வந்துச்சா? ஒரு நிமிஷம் சும்மா ஒரு போன நிமிஷம் வருஷத்துக்கு இருங்க. கம்பேர் பண்ணிட்டு ஒரு இருக்கீங்க. நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க. டேய் இல்லடா இங்க பாரு. ஜாஃபர் டேய் கூட சாதிக்காரு இருந்த குமார், டேய் ஜாஃபர் உங்க சாதிக்காரு உங்க அக்கா ஒரு நிமிஷம். புருஷன், ஜாஃபர் உங்க சாதிக்காரு அக்கா புருஷன்டா. நான் முதல்ல சொல்றத கேளுடா. கூட இருந்த எனக்கு குமாரு அக்காவே இல்லடி, உன் பொண்டாட்டி கூட இருந்தவனா இருப்பான். அதான் உங்க ஜாஃபர் அக்காவா? சாதிக்காரு ஃபர்ஸ்ட். அதான் உங்க அக்காவான்னு கேக்குறேன். ஆமா உங்க ஒய்ஃப் சரி தான் ஓகே, எனக்கு அக்கா. சரி போதுமா? ஓகே நல்லது. அப்படியே வச்சுக்கோ. உங்க அக்காவை கூட்டி கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிற, அது பிரச்சனை இல்ல. நான் சொல்றத மட்டும் கேளு. ஏய் இந்த கைய நீதானே பண்ற? டேய் நான் ஏய் சரிடா. பண்ணல. நீ திட்டிட்டு இருக்கடா உங்க அக்காவை அவர் வைப் பண்ற பைத்தியக்காரா. ஏய் இழுவை இருடா, இழுவை ஒண்ணுதான் அக்காவே போட்டியா? இல்ல. டேய் சரிடா. அவன் ஒய்ஃப் தான்
டேய் நீ சர்றா, நீ என் ஒய்ஃப் தான் உங்க அக்காவை தான் நீ கூட்டி கொடுத்துருக்குற, பேசாம இரு, நான் சொல்றத கேளு. இப்போ ஓடிட்டா விஜய், ஓடிட்டா. நீங்க பாத்தீங்களா விஜய், நீங்க போய் அவங்க வீட்டுல பொண்ணு கட்டுறீங்க பாத்தீங்களா? அது தற்கொலை வீட்டுல போய் பொண்ணு கட்டணும்னு பிளான் பண்றீங்க பாருங்க விஜய். உண்மையா நான் கண்டிக்கிறேன். அவனாதான் பொண்ணு கொடுக்குறான், பேரு விஜய்னு இருக்குல்ல. சரி போதும், இது சுரேஷ் அதுக்கு மேல அதுல வேணா விட்டுருக்கு. இல்ல மானங்கட்ட தினமா இல்ல அந்த கோட்டை மேல ஏத்தி டைம் நாட் நவ், இப்ப இருந்து பாரு அப்படின்னு புடுங்கினானு. அப்புறம் அவனை கேள்வி கேட்காம என்ன மயிர புடுவாங்க? அப்புறம் எதுக்கு நீ போன 5 வருஷம் நீ இழிக்கிற? அறிவு வேணா, சோறு தானே திங்கிறானுங்க. இங்க வந்து பேசுறவனுங்களுக்கு எவனுக்கு இந்த ஈனமான ரோசமே இருக்காது போட்டுருக்கு. நம்ம இப்படி சொல்லி இருக்கமே, இந்த ஆள் வேற ஒரு சரி மேல வந்துட்டு இப்ப யாரு உனக்கு கீழே இருக்குன்னா இப்ப யாரு நீயா தானே மேல வந்த? மாப்பிள்ள கூட இருந்த குமார் கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்போ கூட இருந்த குமார் மாப்பிள்ள நான் சொல்றத கேளு. இப்போ கோட்டை தூக்கி விட்டு டைம்ஸ் நாட் நவ், இப்ப இருந்து பாரு, ஒரு பிரச்சனை நடக்காது அப்படின்னு ஒரு ஆள் பேசுறா. அப்படியில கூட இருந்த குமாரு மாப்பிள, இப்ப நான் சொன்னது உனக்கு காதுல கேக்குதா கேக்குதா? பதில் சொல்லிட்டு நீங்க क्वेश्चन கேளுங்க. தயவு செஞ்சு இப்படி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வர்றீங்க, நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்றீங்க, டாபிக் ட்விஸ்ட் ஆயிட்டே போகுது. தயவு செஞ்சு ஆன்சர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் क्वेश्चन போங்க. அதாவது நீ என்ன கேள்வி கேட்கவே உனக்கு அருகதை கிடையாது, சரியா? நீ பதில் சொல்ற இடத்துல இருக்கிற. ஆமாடா, எனக்கு அந்த அருகதை இருக்குடா, எனக்கு அந்த அருகதை இருக்குடா, உனக்கு அந்த அருகதை இல்ல. உங்க அக்கா புருஷன்டா, இப்பதானே சொன்ன ஜாபர் சாதிக்கு யாருன்னா உங்க அக்கா புருஷன். வேணா நீ போய் ஆடவரசு கேசு. நான் சொல்றதுக்கு பதிலுக்கு வாடா. இப்ப நீ கழிச்சுக்கிற நான் கேக்குறதுக்கு தான்டா. நான் ஏன் நீ பதில் சொல்லணும்? நான் கேக்குறதுக்கு பதில். நீ அவ்வளவு பெரிய மயிரே இல்லடா டே. ஆட தடுப்பு கொத்தடிமா 200 ரூபாய் ஊப்பி. அண்ணா விஜய் அண்ணா, இவங்க டிவிக்கே வர்றாங்க. இங்க எதுக்கு வர்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. பதில் சொல்லாம அவங்க இஷ்டத்துக்கு எதையாவது பேசிக்கிட்டு போனாங்க. போன வருஷம் முந்தின வருஷம் பேசிக்கிட்டே போறாங்க. இவங்க கிட்ட என்னத்த பதில் கேக்குறது, என்னத்த பதில் சொல்றது? ஒரு நிமிஷம் நீங்க ஒரு நிமிஷம் குமார், நீங்க ஒண்ணு கேட்டீங்க. நீங்க என்ன கேள்வி கேட்டு ஒரு நிமிஷம் நாங்க எதுக்கு சொல்றோம், கேள்வி கேக்குறதுல நீங்க இருக்கிறீங்க நாங்க இருக்குன்னு எதுக்கு சொல்றேன். நாங்க ஆப்போசிட் இருங்க குமார், முடிச்சிடறேன். அதுக்கு பண்ணி கண்டிப்பா பேசுறேன். நீங்க தகுதி இல்ல, திராணி இல்ல சொல்றீங்களா? எதுக்கு உங்களுக்கு திராணி இல்ல நாங்க சொல்லணும்னா, நாங்க இப்ப ஆப்போசிஷன் பார்ட்டி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க கேள்வி கேட்கறோம். அதனாலதான் உங்களுக்கு பதில் சொல்ல சொல்றோம், சரிங்களா? அதை கரெக்டா புரிஞ்சுங்க. இன்னொன்னு ஒண்ணு சொல்லிடுறேன். இருங்க சூலூர் விஷயத்திலயும் மூலிகொண்ட விஷயத்திலயும் அப்படி நடக்குதுன்னு சொல்றீங்களே, அது பொய். நீங்க கரெக்டா இல்லையாட்டு அதை பார்த்துட்டு நீங்க பேசுங்க. அதை நீங்க பேசாதீங்க. ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? இருங்க நான் முடிச்சிடுறேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. நீங்க கரெக்ட் தப்புன்னு சொன்னீங்கல்ல, அது கரெக்டா நாங்க சொல்றோம். நீங்க உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சு பேசுங்க. ஒரு நிமிஷம் நான் பதில் சொல்றேன். அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம் பேசுங்க. இல்ல அவங்க சொன்னாங்க 1 மாசம் ஆகுது ஆட்சிக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ சாதிக் பாஷான்னு ஒரு ஜாஃபர் சாதிக் அவங்க 1 மாசம் ஆட்சிக்கு 1 மாசம் ஆச்சு. இந்த மாதிரி நடக்குதுன்னா திருப்பி நான் ஜாஃபர் சாதிக்கு தான் இது பண்ணுவேன்ட்டு நீங்க போனேன்னு அப்புறம் நான் இந்த என் பேசுலாம் பார்க்க மாட்டேன். அசிங்கமா கேட்டு விட்டுரும். ஒழுங்கா கேட்ட கேள்வி பதில் சொல்லு. இல்லையா அந்த கும்முடி விஷயத்தை கீழே போட்டிருப்பாரு, அந்த நியூஸ் கார்டு கீழே போட்டிருப்பாரு. நீங்க அவங்க பெற்றவங்க கிட்டதான் உடலை ஒப்படைச்சாங்கன்னு சொன்னாங்க பத்தியா, அதையாச்சும் தெரிஞ்சுட்டு போ. வந்ததுக்கு ஒரு நியூஸாச்சும் தெரிஞ்சுட்டு போ. எதையுமே பண்ண மாட்டேன், நான் தான் புளித்தி மாதிரிலாம் இங்க பேசியிருக்கேன். தயவு செஞ்சு மத்தவங்க எல்லாம் ஆண்ட்ரைஸ் பண்றாங்க. நீங்க முதல் கோவப்படாதீங்க. ஒரு நிமிஷம், நம்ம ஆளுங்க கோவப்படாதீங்க. ஜாஃபர் சாதிக் இல்ல, நீ சொல்லிக்க. ஜாஃபர் சாதிக் எல்லாம் பேரும் சொல்லிக்க. உங்க அண்ணா நான் புடிங்கிட்டாரு. ஜாஃபர் சாதிக் அரெஸ்ட் பண்ண சொல்லு. ஒரு நிமிஷம் இருங்க. இது 1 மாசத்துல நடந்தது இல்ல, புரியுதுங்களா? போதை மருந்து யாரு கேட்டது? போதை மருந்தெல்லாம் அது வேற சம் பொலிட்டிக்கல் டாபிக். நான் கேட்டது அந்த போதை. ஒரே ஒரு அப்டேட் மட்டும், ஒரே ஒரு நியூஸ்.
இல்ல ஒரே ஒரு இரியா நியூஸ் மட்டும் கிஷோரியா சொல்லுங்க குமார், ஒரு நிமிஷம்ங்க, ஒரு நிமிஷம். இருக்கலங்க, அப்புறம் கூட சொல்லுங்களேங்க. ஒரு நிமிஷம் இல்லங்க ரொம்ப இரியா. அர்ஜென்ட், நான் சொல்லி முடிச்சுட்டு போயிடுறேன். விக்ஸ்ரா ப்ரோ ஒரு நிமிஷம், நான் சொல்லி முடிச்சேன். ஒரே ஒரு சொல்லுங்க நியூஸ். சொல்லுங்க. திருவாரூரில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. முதல்வர் விஜயின் ஆளும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட 2 கைது. ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் கவலை அளிக்கக்கூடிய வகையில் அதிகரித்து வருகிறது. நியூஸ் கார்டு இப்ப 17 minutes பேக். என்னடா குமாரே, உங்க கட்சிக்காரன் கையில புடிச்சுட்டே சுத்துவானாடா கர்மாச்சி. எங்க டெய்லி 2 பேரும் மாட்டான். சொல்லிட்டு இருந்தாங்களா, இப்ப அந்த ஒன்றிய செயலாளர் வந்து போதைப் பொருள் யூஸ் பண்ணாங்க. நியூஸ்ல போடுறேன் டேய், அது எல்லா நியூஸும் வருதுடா. நீங்க தான் வந்து போன ப்ரொபகண்டா எப்படி இருந்தது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னு நீங்க தான் நீங்க என்ன இதை இன்சிடென்ட்னு சொல்றாங்க. ஒண்ணு நீங்க தேடி பார்த்துட்டு வந்து பேசணும். அது வந்து நீங்க ஜஸ்ட் சன் டிவி கிராஸ் பண்ணிட்டு போறீங்க. சொல்ற நாங்க என்ன நியூஸ் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? போதை மருந்து தடுக்க 5 வருஷமா நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க? ஒன்றிய செயலாளர் ஒரு மாசம் தான் வித்துருக்காங்களா? என்னங்க பிரிகாஷன்ஸ் பண்றீங்க நீங்க? ஒன்றிய செயலாளர் உங்க தாவேகா ஒன்றிய செயலாளர் போதை மருந்து ஒரு மாசம் எப்படி நிறுத்த முடியும்? 5 வருஷமா நீங்க இது பண்ணிட்டே இருப்பீங்க. எனக்கு வார்த்தை விடணும்ட்டே இல்லங்க. நீங்க வந்து எப்படி சொல்றது, லூப்லயே பேசிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்கக்கா, ஒரு நிமிஷம் இருங்க குமார். இப்போ தாவேகா ஒன்றிய செயலாளர் போதை மருந்து யூஸ் பண்ணானா? இப்போ இன்னைக்கு நடந்த சம்பவம் அது. அவனை கைது வேற பண்ணிருக்கு. நான் நியூஸ் கார்டு எடுத்தவன போடுறேன். தாவேகா உங்க ஆட்சியில அது கூட பண்ண மாட்டாங்க. இப்ப தாவேகா ஒன்றிய செயலாளர் போதை மருந்து யூஸ் பண்ணாங்க. நம்ம ஆளுங்க ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆவீங்க. இருங்க, நம்ம ஆட்சியில கத்தி டென்ஷன் ஆவீங்க. இல்ல டென்ஷன் தாவேகா ஒன்றிய செயலாளர் 2.5 வயசு குழந்தை பண்ணானா? தாவேகா ஒன்றிய செயலாளர் போதை மருந்து யூஸ் பண்ணானா? உங்க ஆளு கேட்டதுக்கு கேள்வி புரியுதா இல்லையா? உங்க இதுக்குதான் பதில் சொல்லணும். தாவேகா ஒன்றிய செயலாளர் போதை மருந்து யூஸ் நீங்க வாட்டி கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. அவன் வாட்டி ஏதாச்சும் பேசிட்டு தான் இருப்பான். ஒரு நிமிஷம் அதான் முடிச்சிடறேன் நானு. எங்க இன்ஜினியர் ப்ரோ ஒரு நிமிஷம். அவன் போற டைரக்ஷன் இன்ஜினியர், அவன் போற டைரக்ஷன் போக தேவையில்ல. நான் சொல்றது கேளுங்க. ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இரியா அவன் போய் குமார் ப்ரோ நீங்க போய் பாத்துட்டு வாங்க, அது தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நீங்க அவனுக்கு உட்கார்ந்துகிட்டு ஏதாவது கொஞ்சமா சென்ஸோட புரிஞ்சுக்கிறவனா இருந்தா பரவாயில்ல. பேசி தானே ஆகிறேன். இரியா ஏன் டென்ஷன் ஆகுது? இரியா குமார் நீங்க போய் பாத்துட்டு வாங்க. நீங்க சொன்னது பொய்யான தகவல் நிறைய பேர் அனலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதுவே நாங்க பேசி நிக்கிறோம். நீங்க பாத்துட்டு வந்து அதுக்கு மட்டும் பதில் சொல்றதுன்னா வந்து மைக் கேளுங்க. இல்ல விஸ்ரா, நம்ம டென்ஷன் ஆக கூடாது. ஜாஃபர் சாதிக் யாருன்னு கேட்டா, இந்த ஜாஃபர் சாதிக் யாருன்னு சங்கீதா ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு போனீங்கன்னா கம்முன்னு ஆயிடுவான். அவன் டென்ஷன் ஆவான். புரியுதுங்களா? நீ அவனை டென்ஷன் பண்ணு, நம்ம ஆளுங்க ஏன் டென்ஷன் ஆயிடுச்சு? இல்லங்க, அவன் எந்த கேள்வி கேட்டாலும் நீ கை பிடிச்சிருத்தியா என்ன கை பிடிச்சிருத்தியான்ற மாதிரி திமுக என்ன பண்ணிச்சுன்னு தான் கேட்டுருக்கான். அவன் என்ன அரசியல்? ஆமா, என்ன நடவடிக்கை எடுத்தோம்னா சங்கீதா வச்சு டைவர்ஸ் கேஸ் நாங்க தான் போட்டோம்னு சொல்லுவேன். இவ்வளவு நாள் பழிப்பட்டல, அவன் நாங்க தான் போட்டோம்னு சொல்லி டென்ஷன் ஆயிடுவான். எதை கேட்டாலும் இதுதான் பண்றான், இததான் சொல்றான். ஏங்க அவன் பாருங்களேன், அவன் மனசு எப்படி மாறி இருக்கு பாருங்களேன். ஒரு குழந்தைய பத்தி பேசுறான், அதுக்கு டைரக்டா வந்து நீங்க என்ன பண்ணீங்க அங்க போறான் பாருங்க. இதை வந்து கேட்க மாட்டான் பாருங்க. ஒரு ஒன்றிய செயலாளர் பெண்கள் மேல ஒரு இந்த மாதிரி பண்ணிருக்காரு, கைது பண்ணி அதை பத்தி என்ன நினைக்கிறானா அதை பத்தி பேச மாட்டான் பாருங்க. அப்ப இவன் படிச்சிருக்கான்ல, விட்டலாமா ஓரளவுக்கு படிச்சிருப்பான்ல, அவன் படிப்பு எங்க போய் முட்டுது பாருங்களேன். முட்டை எடுத்து வச்சுதான் இவன் வந்து பேசுவான். இவனுக்குலாம் எதுக்கு வாழ்ட்டானுங்களே தெரியல. திருட்டு நாய் கேக்குதா இல்லையா? கேக்குது, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. பேசுவீங்களா நீங்க? பேச விடுங்க, பேசுங்க. இல்ல நம்ம தேவையில்லாம டென்ஷனா வந்து அவன் போயிட்டான், நம்ம இறக்கி விடல சரிங்களா? அவன் போய் பார்த்து திருப்பி வந்து இதே மாதிரி வளர்த்துக்கு தான் பண்ணுவான். நீங்க விட்டுருங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களா, பேசுங்க. அவனை பத்தி வளர்த்து இல்ல. எனக்கு அவர்கிட்ட இருந்தது நான் கேட்க வருது என்னன்னா, லைக் அவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ கம்பேர் பண்றாரு. அதுவும் இதுவும் சேமா? ஏங்க பில்லி எனக்கு புரியல. நீங்க திரும்ப திரும்ப ஒரு தவறே பண்ணிக்கிட்டு என்ன? இப்ப எனக்கு பதிலே கிடைக்கல. நானும் 1 மணி நேரமா கீழே உட்காந்து கிடந்தேன். ஜாஃபர் சாதிக் யாருன்னு கேக்குறான். திருப்பி ஆதவர்ஜன யாருன்னு கேளுங்க, செங்கோட்டனி யாருன்னு கேளுங்க. அதை கேட்கல, அதை விட்டுட்டு திரும்ப அவன்கிட்ட போய் கேள்வி. அவன் அடியில அவன் வானில போய் அடிங்கன்னா இது என்ன நடந்துச்சு? திரும்ப அவன்கிட்ட கேள்வி பதில் ஏதாவது இருந்துச்சா? பில்லி எனக்கு ஒரு பதில் கொடுங்க. என்னன்னா சிம்பிள் அவன் ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா பேசும்போது 2 கேள்வி கேட்டோமா,
அந்த 2 கேள்விக்கு அவன் பதில் தெரியல, அப்படிலாம் நடந்திருக்காதுன்ட்டானா, அதுக்கு மேல அவன்கிட்ட வந்து நம்ம கேள்வி கேட்க கூடாது. அவன் ஜாஃபர் சாதின்னு பேசினானா நம்ம திரும்ப அவனை வந்து இப்ப ரெமோ சொன்ன ஆமா அது அது வந்து வந்து இப்படி போயிடணும் அப்படி போயிடணும் அவனை. அதுக்கப்புறம் எல்லாம் சட்டையர் தான், ட்ரோல் தான் அவரு. அதுக்கு மேல அவரை உட்கார வச்சு வாடா தங்கம் வண்டியில படி உனக்கு பால் ஊட்டி விடுறாங்க நம்ம சொல்ல முடியாது. 2 கேள்வி 3 கேள்வி தான், அதோட அவனை வந்து கழிச்சு விட்டு சர்க்காசை பண்ணிட்டு போயிடணும். ரெமோ 2 சொல்றது கேள்வி தான் 3 கேள்விக்கு கரெக்ட். பதில் சொல்லனா அவங்க கூட கண்டினியூ பண்ணலாம். ரெமோ டாபிக்ல சொல்ற போகலாம். மாதிரி இப்ப தான் அவனை பத்தி கண்டினியூ பண்ணணும். பேசலாம், வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அவ்வளவுதான் பேசுங்க அப்படின்னு சட்டையர் அதுதான் பேசுங்க. பேசுறீங்களா? சட்டையா பேசுங்க. சார், எனக்கு ஒரு பர்சனல் இன்சிடெண்ட். நேற்று ஈவினிங் எங்கள் ஃபாதர் வாக்கிங் போனார். அவர் அடித்து ரோட்டில் வந்த ஒரு மோட்டர் சைக்கிள் 2 விஜய் ஃபேன்ஸ், அவங்க விஜய் ஃபேன்ஸ் இந்த சென்ஸ் மோட்டர் சைக்கிளில் ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கு, டிவி கேன் ஒட்டியிருக்கானுங்க. ஃபாதரை கீழே தள்ளி விட்டு ஐஃபோனை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. 76 வயசு. நான் என்ன பண்ணுறது? போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லவா? 76 வயசில் அவர் நாயா பையா ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் அலைய வர தனியாக இருக்கார், எங்கள் அம்மா இல்லை. இன்னைக்கு சட்டம் ஒழுங்குக்கு யார் பொறுப்பு? யார் உள்துறையை கையில் வச்சிருக்கா? சீஃப் மினிஸ்டர் தூய சக்தி விஜய். ஒரு நாட்டில், முக்கியமாக தலைநகரத்தில் சென்னையில் இவ்வளோ லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் நடக்குது. கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன். எவனை பார்த்தாலும் ரேப்பு, மொலஸ்டேஷன், விமன் ஹராஸ்மெண்ட்டு. அதாவது இவ்வளோ வருஷமும் வச்சுருந்த அவ்வளோ ரெப்ரெஸ்ட் நெகட்டிவிட்டியும் அவுத்து விட்ட மாதிரி எல்லாம் ஆடிட்டு இருக்கானுங்க. ஒரு சட்டம் ஒழுங்கை கையில் வச்சுருக்க ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து ப்ரெஸ்ஸை பார்த்தோ இல்லை பப்ளிக்கை பார்த்தோ ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணுமா இல்லையா? நீங்கள் டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வைங்க. இன்னைக்கு நல்லதோ கெட்டதோ விஜய் தான் சீஃப் மினிஸ்டர், உள்துறை அமைச்சரும் அவர் தான். சட்டம் ஒழுங்கு அவர்கிட்ட தான் இருக்குது. வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும், ஒரு நம்பிக்கை கொடுக்கணுமா இல்லையா? சட்டம் தன் கடமையை செய்யும். இந்த அரசு இந்த மாதிரி செய்கிறவங்கள சும்மா விடாது. உடனே எல்லா அஃபீஷியல்ஸும் என்ன செய்வாங்க? அடுத்தடுத்து எல்லா ஹையர் போலீஸ் அஃபீஷியல்ஸும் அவங்க பங்குக்கு ஒரு பேட்டியை கொடுப்பாங்க. என்றைக்குமே தண்டனைக்கு பயந்து தான் குற்றவாளி சும்மா இருப்பானே தவிர, தண்டனை கிடைச்சிருச்சுன்னா அவன் அதுக்கப்புறம் வேற மாதிரி மாறிடுவான். த ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட் இஸ் த டிட்டரன்ஸ். நம்ம மாட்டிக்குவோம், அந்த தண்டனை கிடைக்குன்ற பயம் தான் லா அண்ட் ஆர்டரை சீராக வச்சுருக்கும். அதை கூட ஒரு சிஎம் வந்து செய்ய மாட்டேங்கிறாரு. வந்து ஒரு பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு. நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமாக நடிகையை பார்க்குறாரு, நடிகரை பார்க்குறாரு, ஃபோட்டோ எடுக்கிறாரு, ரிலீஸ் பண்ணுறாரு. நீங்கள் உங்களோட பர்சனல் டைமில் என்ன வேணாலும் பண்ணுங்க சிஎம் சார். உங்களோட தனிப்பட்ட உரிமை அது. உங்களுக்கு பிடிச்சவங்கள பாருங்கள், கட்டி பிடிச்சிக்குங்க, டீ குடிங்க, நல்லா பேசுங்க. ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கறதுல நீங்கள் என்ன குறைஞ்சி போயிடுவீங்க? நீங்களும் மனுஷன் தானே? இல்லை உங்களுக்கு எந்த விதத்தில் நாங்கள் குறைஞ்சி கேவலமானவங்களா போயிட்டோம்? நாங்களும் இந்த நாட்டில் இருக்கவங்க தானே, டேக்ஸ் பே பண்ணுறோம், எங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை, உங்கள் அரசாங்கம் தான் நடக்குது. வந்து ஒரு பேட்டி, ஒரு அஷூரன்ஸ், சட்டம் தன் கடமையை செய்யும், இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம், எதையாவது ஒரு கர்மத்தை சொல்லுங்களேன். ஏன் ஜெயலலிதா அம்மா சொல்லலையா? நான் ஆட்சிக்கு வந்தோடனே எல்லா ரவுடிங்களும் எல்லா ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸும் ஆந்திரா கூடி போயிட்டாங்கன்னு அந்த அம்மா சொல்லலை? உண்மையோ பொய்யோ சொன்னாங்கல்ல. நீங்கள் ஸ்டாலினை எல்லாரும் குறை சொல்கிறீங்க. அவரை மாதிரி ஒரு மேக்னானிமஸ் லீடரை யாராலையும் பார்க்க முடியாது. எவனோ ஒரு பொறுக்கி பைய பண்ண தப்புக்கு அவர் போயிட்டு நேராக சாரி கேட்டு வந்தார். அன்னைக்கு மேடை போட்டு கையில் ஒரு போர்டை பிடிச்சிட்டு கத்துனீங்களே சிஎம் சார், சாரி கேட்டால் போதுமா, சாரி கேட்டால் போதுமான்னு கத்துனீங்களே. இன்னைக்கு இவ்வளோ விஷயம் நடந்திருக்கே, வந்து ஒரு சாரி கேட்கறதுக்காவது உங்களுக்கு துப்பு இருக்கா, திராணி இருக்கா? வாட் கைண்ட் ஆஃப் அ ஹியூமன் பீயிங் யூ ஆர்? நாட்டில் எவன் தாலியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் மட்டும் சொகுசாக இருக்கணும்னா நீங்கள் பேசாமல் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு உங்களோட நார்சிசத்தை உங்களை சுற்றி சினிமாவில் வாய்ப்பு தேடி ஆளையறவங்கள்ட்ட காமிச்சிட்டு பேசாமல் இருந்திருக்கலாமே. நீங்கள் உங்களோட தனிப்பட்ட ஈகோவுக்காக அரசியலுக்கு வரணும்னு வந்துட்டு இங்கே இருக்கிறவங்களெல்லாம் போட்டு கொலையாக கொள்றீங்களே. எவங்க இன்னைக்கு நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கான்? அவன் டெய்லி வேலைக்கு போனால் மாத சம்பளம் வந்தால், அந்த பேச்சைக்கு வந்தால் அதை வச்சு இந்த மாதம் சம்பளம் செலவை பார்த்தோமா, அந்த மாதம் செலவை பார்த்தோமா, இந்த அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வந்துச்சுன்னா அதை பார்த்தோமா, திடீர்னு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்துச்சுன்னா அதை பார்த்தோமா அப்படின்ட்டு பேச்செக் டு பேச்செக் எல்லாரும் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. எவனும் வீட்டில் நோட்டை அச்சடிச்சு மழையாக கூச்சி வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்கல. அவன் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான் தெரியுமா?
நான் அப்போ எனக்கு அந்த அவ்வளோ விலை உள்ள ஃபோன் போனது கூட பரவாயில்ல, போய் தொலைவிட்டு எங்கள் அப்பா கை கால் உடையலே. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இது ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. அவருக்கு 76 வயசு, எங்கள் அம்மா இப்போ தான் இறந்து போனாங்க. அவர் ஏற்கனவே பல மன உளைச்சலில் இருப்பார். இப்போ அந்த ஃபோனை தொலைச்சிட்டா ஒரு வயசான மனுஷன் எப்படி யோசிப்பான்? நான் ஓகே ஃபைன், ஃபோனாக போயிட்டு போகுது, கவலைப்படாதீங்கப்பா, வேற வாங்கிக்கலான்னு சொல்லிட்டேன். ஆனால் அவர் என்ன யோசிப்பார்? நம்ம இன்னைக்கு பிள்ளைக்கு பாரமாக இருக்கோம், இவ்வளோ விலையான ஃபோனை தொலைச்சிட்டோம், நம்மளால ஒரு வேலையும் செய்ய முடியல. இந்த மைண்ட் செட் அவருக்கு மண்டையில் ஓடுமா ஓடாதா? வாழ்க்கை ஃபுல்லாக உழைச்சிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய இருக்கிற வயசில் இருக்க மனுஷனை இப்போ இந்த மாதிரி யோசிச்சு அவர் ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ல உட்கார வச்சிருக்காங்களா? இதுக்கு யார் பொறுப்பெடுத்துக்க போறா? அவனுக்கு ஆட்டோக்காரர் சொல்றாரு, பார்த்த ஆட்டோக்காரர் அவர் ஒடியாந்தவனா மோட்டர் சைக்கிளை தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. அவர் சொல்றாரு, நடக்கிறது எங்க ஆச்சு தான், எங்களை ஒன்றும் புடுங்க முடியாதுன்னு கத்திட்டு போறாங்க தம்பி அப்படின்ட்டு. சரி, நடக்கிறது உங்க ஆச்சுன்னா முடிஞ்சா நல்லது செய்யுங்க. எதுக்கு இப்படி இருக்கிறவங்க உயிரெல்லாம் அறுக்குறீங்க? காலையில நியூஸை பார்த்தா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்குதா? 3 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, எதுக்காவது ஒரு மனசாட்சி வரல இந்த மனுஷனுக்கு? கோட்டு போட்டுக்கிட்டு நான் வந்து தூய சக்தி, நீங்கள் சினிமா டயலாக் பேசுங்க, பஞ்ச் டயலாக் பேசுங்க, நீங்கள் ஃபேன்ஸ் மீட் நடத்துக்குங்க, 10,000 பேத்துக்கு QR கோடை போட்டு கூப்பிடுங்க, கற்றுன்னு கற்றுங்க, எல்லாத்தையும் செஞ்சுக்குங்க, பரவாயில்ல, அது உங்களோட பர்சனல் ப்ரெரகேட்டிவ். ஒரு பப்ளிக்கு வந்து நீங்கள் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணுமா இல்லையா சிஎம் சார்? சட்டம் தன் கடமையை செய்யும், நாங்கள் இது மாதிரி இனிமேல் நடக்க விட மாட்டோம், நாங்கள் இருக்கோம். நீங்கள் வாயை திறந்து பேசுனீங்கன்னா தான் சார் எல்லாத்துக்கும் ஒரு அஷூரன்ஸ் கிடைக்கும், ஒரு பயம் வரும். போலீஸ் ஆஃபீஷியல்ஸும் தைரியமாக இறங்குவாங்க களத்தில். இன்னைக்கு எவனை பார்த்தாலும் நான் கட்சிக்காரன்னா ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன செய்யறதுன்னே தெரியல. அவ்வளோதான் சார், நான் சொல்கிறத சொல்லிட்டேன். அந்த மிஸ்டர் குமார்னு ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட தான் இதை கேட்கணும்னு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஓடி போயிட்டாரு. நீங்கள் கேரி ஆன் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஐயா ஒண்ணுதான் ஐயா சொல்லுவேன், இந்த தாவேக்காரங்கிட்ட கேள்வி கேட்டு பதில் வாங்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அவன் நம்ம மேலதான் வந்து பிளேம் போடுவான், நம்மளதான் வந்து குறை சொல்லுவான், நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்ட்டு. ரெட்ரோ, நம்ம அவனை கூப்பிட்டு நான் ரெக்வஸ்ட் கொடுத்து அவன் மேல வரல, அவனை நமக்கு கூப்பிட்டு மேல உட்கார வச்சு பேசல, அவனதான் வரான். வரும்போது நம்ம கேள்வி கேட்கிறோம். அவன் வந்து நம்ம அவனை திருத்துறதுக்கெல்லாம் கேள்வி கேட்டு அவனை அந்த வேலை நம்ம செய்யல. அவன் கேள்வி கேட்டான், அவன் எக்ஸ்போஸ் ஆகி கீழே போனானா, அவன் எக்ஸ்போஸ் ஆகிறான், கீழே இருக்கவங்களுக்கு புரிஞ்சுச்சா இவனுக்கு இதுதான், இவனுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு அந்த ஒரு புரிதலாச்சு கீழே இருக்கவங்க வந்திருக்குமா? நீ கீழே ஒரு 50-60 பேருக்கு கீழே வந்து கேட்கறாங்களா? அவன் கட்சிக்காரனுக்கே புரியும். ஏன்னா இது நடந்த நியூஸ் தான் நம்ம கேட்டோம், எதையும் பொய்யோ பொரோட்டோ அவங்ககிட்ட கேட்கல. என்ன நடந்துச்சு, கும்மிடிப்பூண்டில என்ன நடந்துச்சு, இதுதான் கேட்டோம். அவன் பதில் என்ன சொன்னா, அவங்களாம் அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்கங்க, பெற்றவங்க கிட்ட தாங்க பொல்லிய கொடுத்துருப்பாங்க. அவனோட பதில் எப்படி இருந்துச்சு? அவன் இல்ல அந்த நியூஸ் என்கிட்ட இருக்கு, நான் போடுறேன் கீழே, அப்படியா இருந்துச்சு அவங்க கிட்ட பதில்? அதெல்லாம் அப்படிதாங்க கொடுத்துருப்பாங்க. நீங்க இப்ப சும்மா சன் நியூஸ்ல போட்டாங்களா? சன் நியூஸ்ல போட்டா பொய், புரியுதுங்களா? அவனுடைய பதில், அவனோட எண்ணம் எல்லாமே இதுதான். கல்ட்டு மென்டாலிட்டியில இருக்கவங்க எல்லாமே இப்படிதான் இருப்பாங்க. அது சின்ன உதாரணம் தான், இது சும்மா சாம்பிள் தான். இதோட மோசமானவங்களாம் நிறைய பேர் இருக்கானுங்க. அவனுங்களெல்லாம் நீ திருத்தவே முடியாது, எக்ஸ்போஸ் பண்ணலாம். இவனுங்களை பார்த்து ஓட்டு போட்டவங்களை புரிய வைக்கலாம். நீ பார்த்து இவனுக்கு இதுதான், இவனுங்க நம்பியா நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா புரிய வைக்கலாம். தவிர்த்து அவனுக்கு திருத்துறதுக்குலாம் மேலே ஏத்துற நான் என்னைக்குமே ஏற்றவும் மாட்டேன். நல்லா டாபிக் போயிட்டு ஏற்றவே மாட்டேன். மடம் மாட்டி விட்டு போறது தான் அவனுக்கு வேலை. பாவம் சட்டையர் போயிட்டாரு. அவர் கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அவங்க அப்பா என்ன தப்பு பண்ணாரு? 76 வயசு தனியா இருக்கான்றாங்க. அப்ப அவரோட மனநலம் எப்படி இருந்திருக்கும்? அவர் சொல்றதும் உண்மை ஒரு இதுதான். அவர் இப்போ வந்து அந்த ஒரு பாசத்தை ஆகிறாதா? தனியா இருக்கும், நாலு பேர் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா என்ன பண்றது? இவருக்கும் பயத்தை உண்டாக்கிட்டாங்க, அந்த பெரியவருக்கும் பயத்தை உண்டாக்கிட்டாங்க. பேசுங்க விஜயன். இல்ல அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெற்றின்னு ஒரு சேனல் வரப்போகுதுல, அந்த வெற்றிங்கிற சேனல்ல எது வருதோ அதுதான் உண்மை. இனி அவனுக்கு அப்படி போயிடுவானுங்க. அதாவது சன் டிவியில வந்தா அது போய் வெற்றிங்கிற சேனல்ல வந்துச்சுன்னா அது உண்மையா மாறிடும். அது என்ன நடந்தாலும் இனி பைத்தியக்காரனுங்க இனி அப்படிதான் பண்ண போறானுங்க. அதுதான் நான் சொல்றேன்ல, இவனுங்க மக்களை பற்றியோ
மக்கள் நலன் பத்தியோ தமிழ்நாட்டை பத்தியோ இவங்களுக்கு எந்த கவலைமயிரும் கிடையாது. அண்ணா அழகா இருக்காரா, இவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இந்த சிஎம் சீட்ல உட்காரும் போது அண்ணா அழகா இருக்காரு. அவருடைய தாடியை பாருங்க, அவருடைய கண்ணை பாருங்க, அவர் ஹேர் ஸ்டைல பாருங்க, கோட்டு போட்டுருக்கிறத பாருங்க, கோட்டை கழட்டி சர்ட்ல வர்றாரு பாருங்க, குட்டி தொப்பை தெரியுது பாருங்க, செக்ஸியஸ்டா இருக்காரு பாருங்க. இவனுக்கு இந்த லட்சண மயிரில தான் அவனுங்களை ஆதரிக்கிறானுங்களே தவிர இவனுங்களுக்கு மக்கள் நலம் எந்த அக்கறையும் கிடையாது. இவனுக்கு பிடிச்ச ஒரு நடிகர் இவன் நேத்து வரைக்கும் அந்த நடிகரை பார்த்து ஆர்கஸ் அடைஞ்சிருக்கிறான். அந்த நடிகர் இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறான். இவ்வளவுதான். அந்த நடிகர் இன்னைக்கு ஆட்சியில உட்காந்துருக்கிறான். அவ்வளவுதான். அதை தாண்டி அவனுக்கு மக்களை பத்தியோ மக்கள் நலன் பத்தியோ நடக்கிற பிரச்சனை பத்தியோ 3 வயது குழந்தை இப்படி பாலியல் வன்கொடுமை செஞ்சு பேசுது வேற யாரும் பேசுங்க. இல்ல, அந்த பெற்றோரு அந்த குழந்தைக்கான இறுதி மரியாதை கூட செய்ய முடியலையே. அதெல்லாம் அவனுக்கு கவலையே கிடையாது. அதான் இப்ப சொல்றான் பாருங்க, அனிபா கூட சொன்ன இல்ல, அவங்க தாங்க பண்ணியிருப்பாங்க. நீங்க சும்மா பொய் சொல்லாதீங்க, சன் டிவில வந்துச்சா அப்படிங்கிறா. டே, சன் டிவி வரலடா, உங்க அண்ணனுக்கு உங்க அண்ணன் ஜெயிச்சு அடுத்த செகண்ட் எல்லாரும் உட்காந்து நியூஸ் 724ல ஃபயர் விட்டு பட்டாசு வெடிச்சானுங்கல்ல, அந்த சேனல்ல தான் போட்டுக்கிறானுங்க. அந்த தமிழ் 24/7 ஒரு சேனல் இருக்கு பாருங்க, அந்த சேனல்ல தான் போட்டுக்கிறானுங்க. இந்த மாதிரி வரலன்னு அங்க இருக்கிற மக்கள் போராடி கடைசியில என்னன்னா இவனுக்கு மக்கள் பதட்டமா இருக்கிறாங்களாம், கேள்வி கேட்டுருவாங்களாம், புரட்சி வெடிச்சிருமா, புரட்சியை அமுத்தி வைக்கிறதுக்காக அதை அந்த குழந்தையுடைய உடலை பொன்னேரியில கும்முடி பூண்டிக்கு போகாம பொன்னேரியில தகனம் பண்ணிட்டாங்க. கும்முடி பூண்டியில செத்த பொண்ணுக்கு பொன்னேரியில தகனம் நடந்திருக்கேன்னு அந்த அறிவு மயிறு கூட கிடையாது இந்த தாவேக்கா தவிட்டு தற்குறி நாய்களுக்கு. அங்கதாங்க பண்ணிருப்பாங்க அப்படின்னு பேசுறான்னா அவனுக்கு எவ்வளவு ஏத்த இருக்கணும். இந்த லட்சண மயிறு தான் இருக்குது. அவன் இருக்கும்போது அத்தனை பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, எங்க போயிட்டீங்க? பேசுங்க வேற என்ன. இல்லையா, அதுக்கு காரணம் இது பாருங்க, அதை புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி ஒருத்தன் பைத்தியக்காரத்தனமா பேசுறானா, என்ன முட்டாள் மாதிரி பேசுறானே கொஞ்சம் கோவப்படுறதுதான். அது அப்படித்தான் வரும். அதுக்காக அவன் இருக்கும்போது பேசுறீங்க யாரும் அப்படி நினைக்காது.